அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியட் பிளீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகளை காலை மாலை என 2 வேளையும் தொடர்ச்சியா நடத்திட்டு வரோம். இப்போ பாத்தீங்கன்னா சிஜே மெயின் எக்ஸாம் சம்பந்தமா தொடர்ச்சியா வகுப்புகள் நடத்திட்டு வரோம். இப்போ சிஜே பிரிமினரி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த RLTOP எல்லாரும் பாத்தீங்கன்னா புது ஆக்டை படிச்சுட்டு போனாங்க. ஆனா பழைய ஆக்ட்ல இருந்தும் கேள்வி கேட்டாங்க. ஏன்னா பழைய ஆக்டை நீங்க டீல் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ அதுல நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. எப்படி கொண்டு போறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது பலவித கேள்விகள் எழுந்துச்சு. அந்த வகையில தான் இப்போ மெயின்ஸுக்கும் அதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் புதுசுலயோ பழசுலயோ கண்டிப்பா ஏதோ ஒரு கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சார்ட்ட கேட்டுக்கு கேட்டுக்கொண்டு வாய்ஸ் பிரேக் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சார் பல வகுப்புகள் நம்ம குரூப்பாக எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகுப்புகள் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வெல்கம் சார். நம்ம வகுப்புல போலாம் சார். தேங்க்யூ. இந்த ஸ்பெசிஃபிக்கா ஆடியோ சரியில்லைன்னா அப்பப்ப சொல்லிடுங்க, சரியா? ஓகே சார். இப்போ நீங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த டாபிக் அப்படிங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் டாபிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இதை கேட்டிருக்கீங்க. அதாவது ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 அப்படிங்கிற அந்த ஆக்ட் புதுசா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆக்ட் கீழே 47 செக்ஷன் 47 ஆஃப் தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 அப்படின்ற இந்த ஆக்ட் மூலியமா அந்த பழைய தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 அப்படிங்கிறத இந்த புது ஆக்ட்ல செக்ஷன் 47 கீழே ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் ஆன் டேட் இந்த தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 அப்படிங்கிறது நடைமுறையில் இல்லை. அதற்கு பதிலாக தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் தான் 22/2/2019 இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஆக்டுக்கும் புது ஆக்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கு. ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் புதுசா கொடுத்துருக்காங்க, அதை மேண்டேட்டரியா ஆக்கியிருக்காங்க. அதுல என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 4 புதுசா வந்திருக்கக்கூடிய ஆக்ட்ல செக்ஷன் 4ல இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட். ரைட்டிங்ல டெனன்சி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட். ஒருத்தர் இப்ப வாடகைக்கு ஒரு இடத்த கொடுக்குறாருன்னா முதல்ல வாய்மொழியா வாடகைதாரரா இருந்தாரு. அந்த ஆக்ட் பழைய ஆக்ட் அந்த அக்ரிமெண்ட் ஆப்ஷனா வச்சிருந்தாங்க. அந்த லீஸ் அக்ரிமெண்ட் அல்லது ரெண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷனா இருந்தது. புது ஆக்ட்ல அது மேண்டேட்டரி மட்டுமல்ல, அது ரிஜிஸ்டர் பண்ண வேணும். அது ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது யார் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு புது அத்தாரிட்டி ஒருத்தவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம அதை இப்ப நான் ஒரு பிரியாம்பிள் ஓவரால் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி எது புதுசு அப்படிங்கிறத சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்காக சொல்றேன். ஒரு 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 ரெவன்யூ ஆபீசர் அதிகாரத்துல இதை கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பழைய RCOP ஆக்ட்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அதாவது கலெக்டருக்கோ RDOக்கோ
டிஆர்ஓக்கோ யாருக்குமே எந்த விதமான வேலையும் கிடையாது. அந்த ஆக்டை பொறுத்த அளவுக்கு ரெண்ட் கோர்ட், நம்மளுடைய சிவில் கோர்ட் வந்து அந்த அத்தாரிட்டியா வந்து இருப்பாங்க. அந்த தமிழ்நாடு பில்டிங்ஸ் அண்ட் லீஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டுக்கு வந்து அவங்க வந்து அது கோர்ட் அல்ல, அது ஒரு அத்தாரிட்டி. ரெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு. அந்த ரெண்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத அவங்களுக்கு முன்னாடியே அந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல, பில்டிங்ஸ் அண்ட் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்களோ அதை பூராத்தையுமே அங்கேயே வந்து அந்த கோர்ட்லயே ரெண்ட் கண்ட்ரோலர் கிட்டயே நம்ம அப்ளிகேஷன், போத் டெனண்டா இருந்தாலும் சரி லேண்ட்லார்டா இருந்தாலும் சரி, அங்கேயே ஃபைல் பண்ணி அவங்க கிரீவன்ஸை வந்து செட்டில் பண்ணிக்கலாம். அதுல பாஸ் பண்ற ஆர்டர் மேல சப்கோர்ட் வந்து ரெண்ட் கண்ட்ரோல் அப்பலேட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து ரெண்ட் கண்ட்ரோல், அந்த அப்பலேட் அத்தாரிட்டி வந்து சப்கோர்ட். ஆர்சிஏ அப்படின்னு சொல்லி, ஆர்சிஓபி அப்படிங்கிறது வந்து பழைய பேரு, இப்ப RLTOP அப்படிங்கிறது புது பேரு. அந்த RLTOP பேர்ல வரக்கூடிய அப்பீலும் RCOP பேர்ல வரக்கூடிய அப்பீலும் அந்த RCA அப்படின்னு சொல்லிட்டு சப்கோர்ட்ல வந்து அப்பீல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ரெண்ட் கண்ட்ரோலர் கிட்ட இருந்தது பழைய ஆக்ட்ல. இப்போ ஓவராலா நீங்க ஒரு பழைய ஆக்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நான் பழைய ஆக்ட் ரிப்பீல் ஆனதுனால நான் அதுல பெருசா வந்து உங்களுக்கு அதுல டீட்டெயில்டா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா புது ஆக்ட்லயே என்னென்ன பழைய ஆக்டை வந்து செக்ஷன் மட்டும் மாறி இருக்கு அப்படின்றத நான் சொல்லும் போது அப்படியே நான் வந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டடா அது ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஃபினிஷன் கிளாஸ் அப்படிங்கிறது பழைய ஆக்ட்ல செக்ஷன் 2ல சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 2ல வந்து டெஃபினிஷன் ஆக்ட் அப்படிங்கிறதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த டெஃபினிஷன் கிளாஸ் போகும்போது ஓனர் அப்படிங்கிறது யாரு, லேண்ட்லார்ட் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, யூசுவலா இந்த ஆக்டினுடைய டெஃபினிஷனை படிக்காமையோ ஒரு கமெக்ராஸ் பண்ணாதவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த இடத்தினுடைய ஓனர் தான் வந்து லேண்ட்லார்ட்னா அவங்க தானே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனா பழைய ஆக்ட்லயும் சரி புது ஆக்ட்லயும் சரி லேண்ட்லார்ட்னா யாரு அப்படின்னா, இன்க்ளூட்ஸ் எ பர்சன், யார் ஓனரோ அவரு இன்எவிட்டபிளா அவர் தான் லேண்ட்லார்ட், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் இல்லாமல் includes the person who is receiving or is entitled to receive the rent of a building, one who is authorized to receive the rent அப்படிங்கிறவர் லேண்ட்லார்ட். அதான் டெஃபினிஷன் கிளாஸ். அப்பவும் அதான் டெஃபினிஷன் கிளாஸ், இப்பவும் அதான் டெஃபினிஷன் கிளாஸ். இப்போ புதுசா இந்த ஆக்ட்ல வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து சேர்த்திருக்காங்க. இது வந்து பழைய ஆக்ட்ல வந்து கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படிங்கிறவர் வந்து லேண்ட்லார்ட்னால, அதாவது பெரிய பெரிய சின்ன வீடெல்லாம், ஒரு வீடு 2 வீடுலாம் இல்லை, ஒரு நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்து வாடகைக்கு விட்டு அதை மெயின்டைன் பண்ணணும்னா லேண்ட்லார்ட் பண்ணல அப்படின்னா அதுக்காக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் அந்த லேண்ட்லார்டு. அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜருக்கு ஒரு சில உரிமைகள், கடமைகள், செயல்கள் எல்லாமே வந்து அந்த புது ஆக்ட்ல வந்து வரையறுத்திருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ன்ற கான்செப்ட் வந்து பழைய ஆக்ட்ல வந்து இருக்காது. என்ன அப்படின்னா, அவரும் ஒன் ஆஃப் தி பர்சன் ஆத்தரைஸ்ட் டு ரிசீவ் தி ரெண்ட். அப்படிங்கும்போது இந்த லேண்ட்லார்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிறது இதுல தான் வந்து வர்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், டெனண்டா இருந்து ஒரு சப்லீஸ் வந்து அவரு கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரம் வந்து லேண்ட்லார்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி கண்டின்ஜென்சில அந்த டெனண்டே லேண்ட்லார்டு ஆடுவார். யாரை பொறுத்து அப்படின்னா, அந்த ஒரிஜினல் டெனண்ட்டுக்கும் சப் டெனண்ட்டுக்கும் இருக்கக்கூடியதுக்கு அந்த டெனண்ட் வந்து லேண்ட்லார்ட். அதான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல வரும். இதுல யாரெல்லாம் வந்து நீங்க வந்து டெனண்டா இருக்கக்கூடியதுல வருவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பழைய ஆக்ட்லயும் சரி புது ஆக்ட்லயும் சரி, அந்த வீட்டுல யாரெல்லாம் அவரோட சேர்ந்து குடியிருந்தீங்களோ, மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி அப்படிங்கிறதுல அந்த அந்த டெனண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒய்ஃபு, குழந்தைங்க அவங்களும் வருவாங்க. லேண்ட்லார்டுக்கு இருக்கக்கூடிய, லேண்ட்லார்டு இறந்துடுறாரு இல்லை டெனண்ட் இறந்துடுறாரு, அந்த மாதிரி கண்டின்ஜென்சிஸ்ல யார் வருவா
அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன்லயுமே பழைய ஆக்ட்லயும் சரி புது ஆக்ட்லயும் சரி சக்சஸார்ஸ் ஆர் ஆல்சோ டெனன்ட் அண்ட் சக்சஸார் ஆல்சோ லேண்ட்லார்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன் தான் இதுலயும் இருக்கு அதுலயும் இருக்கு. இப்போ டெனன்ட் யாரு அப்படின்ற டெஃபினிஷனும் பழைய ஆக்ட்லயும் இப்ப இருக்கக்கூடிய ஆக்ட்லயும் ஆல்மோஸ்ட் வந்து ஒன்னாதான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அடுத்தது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாசிபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தான் பழைய ஆக்ட்லயும் சரி புது ஆக்ட்லயும் சரி. பழைய ஆக்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் பில்டிங், நான் ரெசிடென்ஷியல் பில்டிங். நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னா கமர்ஷியல் அப்படின்ற அர்த்தம். இப்ப இங்க டெஃபினிஷன் கிளாஸ் புதுசுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி அது இந்த டெஃபினிஷன்ல என்ன சொல்லிடுறாங்க, ரெசிடென்ஷியல் ஆர் நான் ரெசிடென்ஷியல் எல்லாமே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லீஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷனும் அங்க இருக்கிறது இங்க இருக்கிறதும் ஒன்னாதான் இருக்கு. அதே மாதிரி வேக்கன்ட் சைட்டை நீங்க வந்து வாடகைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலுமே பார்ட் ஆஃப் தி வேக்கன்ட் சைட்ல பில்டிங், பார்ட் ஆஃப் தி வேக்கன்ட் சைட் வந்து பில்டிங் இல்லாம இருக்கக்கூடிய ஏரியா, இது எல்லாமே வந்து அந்த டெஃபினிஷனும் இந்த டெஃபினிஷனும் வந்து ஒன்னாதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோட்டீஸ், அந்த நோட்டீஸ் வந்து டெனன்சியை பொறுத்தளவுக்கு கொடுக்க வேண்டிய நோட்டீஸ் என்ன, நோட்டீஸ் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது செக்ஷன் 3. அந்த நோட்டீஸையே இங்க வந்து எலாபரேட்டா ஒரு 2 இடத்துல வந்து எக்ஸ்டென்சிவா வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 4. ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. இங்க வந்து கோர்ட்ல பண்ணணும் பழைய ஆக்ட்ல. புது ஆக்ட்ல ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட்ங்கிறது ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட பண்ணணும். அந்த ரெண்ட் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு சொன்னால் ஆர்டிஓ. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு செக்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய ஆர்டிஓக்கு கவர்மெண்ட் வந்து இந்த தமிழ்நாடு இந்த புது ஆக்ட் படி அவங்களுக்கு வந்து RLTOP பொறுத்தளவுக்கு ஆர்டிஓக்கு ஒரு சில அதிகாரங்கள் கொடுத்து அந்த அதிகாரங்கள் அடிப்படையில அவர் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னா இந்த ஃபேர் அண்ட் ஃபிக்சேஷன் வந்து அங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு அந்த அதிகாரமும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேர் அண்ட் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது அந்த பழைய ஆக்ட்ல வந்து சேஞ்ச் ஆஃப் ஃபேர் ரெண்ட் இன் கேஸ் ஆஃப் இன் வாட் கேசஸ் அட்மிசபிள் அப்படின்னா ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபேர் ரெண்ட்னா என்னன்னா ரீசனபிளா இப்போ வந்து ஒரு 200 சதுரடி ஒரு இடம் இருக்கு. அந்த 200 சதுரடிக்கு அந்த லேண்ட்லார்டு வந்து எனக்கு வந்து நீங்க வந்து மாசம் வந்து எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டு 10,000 கொடுக்கறவங்க உண்டு. அல்லது ஏற்கனவே அதுல வாடகைக்கு இருக்காங்க, அவங்க 2,000 ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து லேண்ட்லார்டு வந்து எனக்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுங்க, அப்படி இல்லாட்டி காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ அவர் கேட்கிற ரெண்ட் என்ஹான்ஸ்டா கேட்கிற ரெண்ட் ஃபேர் ரெண்டா ரீசனபிள் ரெண்டா அப்படின்னு பார்க்கணும். இதுல டிஸ்பியூட் வந்துருது. 2,000 ரூபாய் அவர் கொடுக்குறாரு, இவர் 10,000 ரூபாய் கேட்கிறாரு. இதை யார் தீக்கிறது அப்படின்னா செக்ஷன் 4ல ஃபேர் அண்ட் ஃபிக்சேஷன்ல நீங்க வந்து ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. அப்போ அந்த ரெண்ட் கண்ட்ரோலர் முன்னாடி கோர்ட்ல அந்த ரெண்ட் கண்ட்ரோலர் என்ன பண்ணுவார்னா ஒரு கமிஷன் வந்து அப்பாயின்ட் பண்ணலாம். அதுல பழைய ஆக்ட்லயே வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர் அப்படின்றது 18A அப்படின்ற ஒரு செக்ஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா என்ன பர்பஸ் தேவையோ அதை பண்ணலாம் ரெண்ட் கண்ட்ரோல். அதன்படி அந்த மார்க்கெட் வேல்யூ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ என்ன, அந்த மார்க்கெட் வேல்யூவின் அடிப்படையில அந்த இடத்துக்கு அந்த லேண்ட்லார்டு கொடுத்துருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த ஏரியால PWD டிபார்ட்மெண்ட்ல அவங்க கமர்ஷியல் பர்பஸுக்கும் நான் கமர்ஷியல் பர்பஸுக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னென்ன கிரைட்டீரியா இருக்கக்கூடிய ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய சொத்தா இருந்தால், அதாவது மொசைக் போட்டிருக்கிறது, அப்புறம் வந்து இப்ப நீங்க வந்து வெறும் சிமெண்ட் போட்டிருக்கிறது,
அப்புறம் வந்து மார்பிள் போட்டிருக்கிறது, அந்த மாதிரி என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஏரியாவை பொறுத்து அவங்க வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து இவ்வளோ ரூபா வாடகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடபிள்யூடி இன்ஜினியர் வந்து அந்த கட்டடத்தினுடைய மார்க்கெட் மதிப்பு, அந்த கட்டடத்தினுடைய வயது, அதனுடைய டெப்ரிசியேஷன், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அவங்க வந்து ஏரியா வைஸ், ஒன்று மார்க்கெட்ல இருக்கும், ஒன்று ரிமோட்ல இருக்கும், ஒன்று அவங்களுடைய கண்ட்ரோலுக்கே வராது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால ஒரு ரெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த கிரைட்டீரியாலாம் எடுத்து அதை எடுத்துட்டு வந்து இவ்வளவு ரூபா வந்து வருது அப்படின்னு சொல்லும்போது 2000 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதும் தவறு, 10,000 ரூபாய் கேட்கறது அப்படிங்கிறதும் அதிகம். எது ஃபேர் ரெண்ட்னா இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கோர்ட்டு 6,000 ரூபாய் வந்து சரியா இருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா இப்படிதான் மெத்தடாலஜி. அந்த ஃபேர் ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு உண்டான மெத்தடாலஜி இதுதான். இதை வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து கோர்ட்ல போட்டு இந்த ப்ராசஸ் கீழே அப்புறமா அந்த ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டர் பேர் கூட குறைச்சல் அப்படின்னு சொன்னால் நீங்க அப்பீல் வந்து பண்ணிக்கலாம். பழைய ஆக்ட்ல அப்படிதான். இங்க வந்து நான் புதுசு சொல்லும் போது சொல்றேன். அடுத்தது அதே மாதிரி பழைய ஆக்ட்லயும் வந்து செக்ஷன் 8க்கு கீழே எந்த அட்வான்ஸ் வாங்கினாலும் சரி, மாசம் மாசம் ரெண்ட் வாங்கினாலும் சரி, ரசீது வந்து கொடுக்கணும். ரசீது கொடுக்கணும்னு இருக்கு, பட் அது ஆப்ஷனா வச்சாங்களே தவிர மேண்டேட்டரியா வைக்கல பழைய ஆக்ட்ல. அப்புறம் மெயினா எல்லாருமே பேசுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் செக்ஷன் 10 தான் வந்து ஆர்சிஓபியில வந்து மெயினான ஒரு செக்ஷன். அதுக்கு ஈக்குவலா இன்னொரு செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 என்ன அப்படின்னா, ஒரு எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்ல இருக்கும்போது வாடகையை வந்து ஓனர் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருனால் 2 மாசத்து வாடகையை அவருக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சு அந்த மணி ஆர்டரையும் திருப்பி அனுப்பிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவர் கொடுக்கல அப்படின்ற இந்த 3 ப்ரூஃபை வச்சு நீங்க 11ல அப்ளிகேஷன் போட்டு மாசம் இந்த வாடகையை நான் வந்து கோர்ட்ல டெபாசிட் பண்றதுக்கு எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி 11ல பெட்டிஷன் 2 பேருமே போடலாம். லேண்ட்லார்டும் போடலாம், டெனண்டும் போடலாம், 2 பேருமே போடலாம் அந்த எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும்போது. அடுத்தது இந்த 10ல வரக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேஜரா சொல்லுவாங்க. மேஜரா சொல்றது 3 மேஜர் டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, கிரவுண்ட்ஸ் ஃபார் எவிக்ஷன் பை தி லேண்ட்லார்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வில்ஃபுல் டிஃபால்ட் ஆஃப் ரெண்ட். மாசம் வாடகையை ஒழுங்கா கொடுக்காம இருக்கிறது, அதாவது வேணும்னே கொடுக்காம இருக்கிறது. வில்ஃபுல் டிஃபால்ட் ஆஃப் ரெண்ட், அது வந்து இட்ஸ் a ground for eviction. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் அப்படிங்கிறது ஒரு கிரவுண்ட், இட் இஸ் a ground for eviction. 3 என்ன அப்படின்னா டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். மேஜரா 10ல வரக்கூடிய இந்த 3 தான் வந்து இந்த ஆர்சிஓபியினுடைய நாடியே. இந்த 3 தான் வந்து இந்த ஆர்சிஓபியினுடைய நாடி. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வில்ஃபுல் டிஃபால்ட்னா என்ன, வெறும் டிஃபால்ட்னா என்ன, வில்ஃபுல் டிஃபால்ட்னா என்ன, அக்யூமுலேஷன் ஆஃப் ரெண்ட் அண்ட் பேமெண்ட் பை ஒன் டைம் அப்படின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு வாட்டர் டவுன் பண்ணி அதை வந்து அப்படியே வந்து சொல்லிட்டு போவாங்க. பேசிக் ரீசன்ஸ் ஃபார் எவிக்ஷன் அப்படிங்கிறது பழைய ஆக்ட்ல இந்த 3. 11ல வந்து இது. அடுத்தது செக்ஷன் 12ல பாத்தீங்க அப்படின்னா பழைய ஆக்ட் இப்ப நான் சொல்றது எல்லாமே recovery of possession by landlord for repairs for reconstruction of the building in respect of which government shall be deemed to be a tenant. அது கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு 12. authorized officer to give recovery of possession by landlord for repairs for reconstruction 14. இந்த 14ல வந்து ரிப்பேர் பண்ணணும், பில்டிங் வந்து டேமேஜ்டு கண்டிஷனா இருக்கு, டெனண்ட் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பில்டிங்கும் வந்து டேமேஜா இருக்கு, அது வந்து டெனண்ட்டுக்கும் வந்து ஒரு சேஃபா இல்லை அப்படின்ற கிரவுண்ட்ல டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிப்பேர் எப்படி பண்ணாலும் சரி. இந்த 2 இதுவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பில்டிங் வந்து ஒரு கண்டிஷன் வந்து மோசமா தான் இருக்கு, இட் ரிக்வயர்ஸ் நெசசரிலி டெமாலிஷ்ட் அல்லது இட் ஷுட் பி நெசசரிலி ரிப்பேர்டு அப்படிங்கிறதையும் இந்த கமிஷனர் அப்பாயின்மெண்ட் வச்சு தான் பார்க்கணும். அந்த பில்டிங் எப்படி இருக்கு, இவர் லேண்ட்லார்டு வந்து சொல்லக்கூடிய ரீசன்ஸ் வந்து அக்செப்டபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதை வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும்.
அப்பவும் வந்து இந்த 18A வந்து கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அதை பார்ப்பாங்க. வித் தி ஹெல்ப் ஆஃப் இன்ஜினியர்ஸ், ஆத்தரைஸ்டு இன்ஜினியர்ஸும் வந்து அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவர் சொல்லக்கூடிய ரீசன் சரியா இருக்கு அப்படின்னு சொன்னால், ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா யாரு டெனன்ட்டோ அந்த டெனன்ட் ரீபோசஸ் பண்றதுக்கு உண்டான அதிகாரம் கொடுத்து அவருக்கு உண்டான அந்த உரிமையை கொடுத்து எவிக்ஷன் பாஸ் பண்ணலாம். எவிக்ஷன் வந்து பாஸ் பண்ணலாம். அந்த 14ல வந்து பழைய ஆக்ட்ல 14ல வந்து ரிப்பேர்ஸ் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உனக்கு காலி பண்ணிட்டேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அவர் கொடுக்கலன்னு சொன்னால் செக்ஷன் 15ல அந்த டெனன்ட் ரீஆக்குபை ஆஃப்டர் ரிப்பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெட்டிஷன் போட்டு எனக்கு திரும்பி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் போடும்போதும் அப்படி போடலாம். அப்படி ஆர்டர்ஸ் போட விட்டு போச்சுன்னாலுமே ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா தரேன்னு சொன்னாரு, இப்ப தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 15ல அவர் திரும்பி வந்து டெனன்ட் வந்து எனக்கு ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா லேண்ட்லார்டு கிட்ட இருந்து எனக்கு வந்து வாடகைக்கு வந்து கட்டடத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் செக்ஷன் 15ல அவர் வந்து பெட்டிஷன் போடலாம். அதே மாதிரி டெமாலிஷ் பண்றேன் புதுசா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர், எவிக்ஷன் ஆர்டர் வாங்கியாச்சு, டெனன்ட்டும் எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சர்டன் பீரியடுக்குள்ள அவர் டெமாலிஷன் பண்ணல, லேண்ட்லார்டு பண்ணல அப்படின்னா 16ல 15ல வந்து ரிப்பேர் பண்ணிட்டு கொடுக்கலன்னா 15ல போடணும். ரிப்பேர் பண்றதுக்கு கொடுங்கன்னு 14ல கேட்கணும். டெமாலிஷன் பண்றேன்னு சொல்லி எவிக்ஷன் வாங்கிட்டு அவர் வந்து டெமாலிஷ் பண்ணாம இருந்தாருன்னா செக்ஷன் 16ல டெனன்ட் திரும்ப என்னைய வந்து டெனன்ட்டா வந்து கொடுக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு 16ல வந்து டெனன்ட் வந்து திரும்பி வந்து கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போடலாம். அந்த ரெண்ட் கண்ட்ரோலர் வந்து பெட்டிஷன் போடலாம். அதே மாதிரி லேண்ட்லார்டு வந்து டெனன்ட்ஸுக்கு வந்து டெனன்ட் ஆக்குபை பண்றதுக்கு அந்த ப்ரிமைசஸ் கொடுக்கும்போது அம்யூனிட்டிஸ், வசதிகள், என்னென்ன வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்திருந்தாரோ டியூரிங் தி கண்டினியூவன்ஸ் ஆஃப் டெனன்சி அதை அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த விதத்திலையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கு, காலி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இபி சர்வீஸை கட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதுதான் செக்ஷன் 17. லேண்ட்லார்ட் நாட் டு இன்டர்ஃபியர் வித் தி அம்யூனிட்டிஸ் என்ஜாய்ட் பை தி டெனன்ட். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த மாதிரி பண்ணாருன்னா, சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா 17ல இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்றாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகனெக்ஷனோ அல்லது தண்ணி சப்ளை இருக்கு, வாட்டர் சப்ளை இருக்கு, அந்த வாட்டர் சப்ளை வந்து ரீகனெக்ட் பண்ண சொல்லியோ, எப்பெல்லாம் வந்து லேண்ட்லார்டு வந்து அந்த மாதிரி ஒரு நெஃபேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாரோ அதுக்கு டெனன்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து 17ல நீங்க வந்து அந்த மாதிரி திரும்பி அதை வந்து எங்களுக்கு கொடுங்க, ரெஸ்யூம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸிகியூஷன் ஆர்டர்ஸ், எவிக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி வந்து என்ஃபோர்ஸ் பண்றது, இபி தான். அது எதுல போடுவோம் அப்படின்னு சொன்னால் 18 செக்ஷன் 18 ஆஃப் தி ஓல்ட் ஆக்ட்ல தான் வந்து இபி வந்து போடுறது. அடுத்தது இந்த என்டையர் ப்ரொசீஜருமே வந்து சம்மரி ப்ரொசீஜர். இதுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி தான் நீங்க வந்து இந்த கேசஸ் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சம்மரி ப்ரொசீஜர்னா எல்லாருக்கும் தெரியும், ஒன்லி பாயிண்ட் ஃபார் கன்சிடரேஷன். அந்த பாயிண்ட் ஃபார் கன்சிடரேஷன் எடுத்து தான் இதை வந்து பண்ணணும். என்ன அடுத்தாப்படி இதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு லேண்ட்லார்ட் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்காக டெனன்சிக்கு கொடுத்திருந்தால் அவர் ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு கேட்கிறாருன்னா ஃபார் சேம் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு தான் கேட்க முடியும். ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய இடத்த நான் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்காக அவர் கேட்க முடியாது. இட் இஸ் அ பார். அதே மாதிரி நான் ரெசிடென்ஷியல் பர்பஸஸுக்கு கொடுத்தத ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்க முடியாது. ஸோ ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனை கன்வெர்ட் பண்ண முடியாது. ரெசிடென்ஷியல நான் ரெசிடென்ஷியலாவோ, நான் ரெசிடென்ஷியல ரெசிடென்ஷியலாவோ வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்படி கன்வெர்ட் பண்ணி கேட்கவும் முடியாது. சட்டத்துல வந்து அந்த மாதிரி இடம் இல்லை. அதே சமயத்துல ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்காகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நான் ரெசிடென்ஷியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங்காகவும் இருக்கும். இன்னொன்று நான் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் பில்டிங்காகவும் இருக்கும், நான் ரெசிடென்ட் பில்டிங்காகவும் இருக்கும். அதாவது சோல்லி ரெசிடென்ஷியலும் இல்லாம சோல்லி நான் ரெசிடென்ஷியலும் இல்லாம ஒரு இடத்த வந்து வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல ஒரு ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு ஒரு ஓனர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது டிஃபென்ஸ்ல அது வந்து நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன முடிவு பண்ணணும் கோர்ட் அப்படின்னா, predominant portion of the tenant area,
அதாவது அதிகபட்சமான வாடகைக்கு விட்ட இடங்களில் இடத்துல அதிகபட்சமான ஏரியா நான் ரெசிடென்ஷியல் பர்பஸ்ல இருக்கு அப்படின்னா that should be taken as a non-residential building. And the predominant area which is used by the tenant as a residential building அப்படின்னு சொன்னால் it should be taken, presumed to be taken as a residential building. இது ரெண்டும் வந்தது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன, ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு தான் ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் கேட்க முடியும். எப்படி, ஒரு வீடு இருக்கு, கீழே வாடகைக்கு விட்டுருக்கோம், மேல நம்ம குடியிருக்கோம், இல்லை நம்ம கீழே இருக்கோம், மேல அவங்க வாடகை குடியிருக்காங்க, பசங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, இல்லாட்டி பையனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, தனியா அவனை வைக்கணும். அப்படிங்கும் போது எனக்கு ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு வேணும் அப்படின்னா, ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் எனக்கு இல்லை, நான் அப்படின்றது என்னுடைய மனைவி. அதான் அந்த டெஃபினிஷன்ல முதல்ல சொன்னேன். நான் அப்படின்னா நானு, என்னுடைய மனைவி முதல்ல, அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் என் பேர பிள்ளைங்க. இதுதான் அந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில அவங்க இருக்கும்போது பையன் அங்க இருக்கான், கல்யாணம் ஆனதுனால எனக்கு தனியா வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஓன் யூஸ் பண்ண ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, தனி கொடுத்து வைக்கணும், வெளியில வாடகை கொடுத்துருக்கிறதுக்கு நான் இந்த வீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டா இட் இஸ் ஜென்யூன் ரீசன். இதே சமயம் மேல குடியிருக்கிறது வாடகை குடியிருக்காங்க, அவங்க வாடகை குடியிருக்கும் போது குடுத்தனமா குடியிருக்காங்க. இப்ப என் பையன் எம்இ முடிச்சுட்டான், எம்இ முடிச்சுட்டு மேல இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த பையன் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் வைக்கணுங்கிறான், இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கணும்னு சொல்றான், அதனால எனக்கு அந்த இடம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் லேண்ட்லார்டு கேட்க முடியாது. ஏன்னா he is attempted to convert the residential building into a non-residential building. அப்ப கேட்க முடியாது. இப்ப மேல இருக்கக்கூடியதுல ஒருத்தர் வந்து ஒரு பகுதியில வீடா குடியிருக்காரு, ரூம்ல குடியிருக்காரு, அதே சமயம் கம்ப்யூட்டர் வச்சு நடத்துறாரு அல்லது வேற ஏதாவது ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், பிரிடாமினன்ட் ஏரியா அது நான் ரெசிடென்ஷியலா இருக்கு அப்படின்னு சொன்னால், இவர் இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து அவர் பிசினஸ் பண்றதுக்காக கேட்கணும் அப்படின்றது அந்த பிரிடாமினன்ட் ஏரியா நான் ரெசிடென்ஷியலா இருக்கிறதுனால தாராளமா வந்து எனக்கு நான் ரெசிடென்ஷியல் பர்பஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் கேட்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆக்குபேஷன் ஆஃப் தி டெனன்ட் as far as the major area, whether it has been used by the tenant as a residential purpose or non-residential purpose has to be seen while an eviction application filed by the landlord for the purpose of own use and occupation on the ground for residential as well as non-residential purposes. இதுதான் வந்து ஒரு கன்சாலிடேட்டட். இது பழைய இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா செக்ஷன் 23ல வந்து அப்பீல்ங்கிறத நான் சொன்னேன், ஆர்சிஏ சப்கோர்ட்டுக்கு வந்து வரும். இதுலயும் எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது ஆர்சிஓபி அப்ளை ஆகாத ஒரு பில்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸுக்கு வந்து ஆர்சிஓபி வந்து அப்ளை ஆகாது. அந்த ஆர்சிஓபி அப்ளை ஆகாதது எக்ஸம்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. 29 பழைய ஆக்ட்ல வந்து 29 எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸம்ஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் சர்டன் பில்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் பில்டிங்கு, சவுல்ட்ரி, இன், கோவில் இடம், அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்ட்ல. இது இல்லாம கவர்மெண்டா பார்த்து இன்னும் வேற சில வக் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து நீங்க வந்து இதுல வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுல வந்து பழைய ஆக்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கன்சாலிடேட்டட் ஓல்டு ஆர்சிஓபி பில்டிங்ஸ் அண்ட் லீஸ் லேண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படிங்கிறது கவர்ன் பண்ற டோட்டல் ஏரியா இதுதான். இதுலயே வந்து ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 2 ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெட்யூல்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அம்யூனிட்டிஸை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் தி டெனன்சி நீங்க வந்து அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் அந்த ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2ல வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் ஷெட்யூல் இஸ் ஆல்சோ மெயின்டைன்ட் இன் தி நியூ ஆக்ட்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது தேவையோ தேவையில்லையோ நான் சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறீங்க, இதுவும் அதுவும் வந்து இப்படி இருக்கே அப்படிங்கிறதுனால. ஒண்ணுமே இல்லை. இந்த புது ஆக்ட் என்னன்னா, இட் இஸ் a நியூ வைன், இட் இஸ் a ஓல்டு வைன் இன் a நியூ பாட்டில், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் சொல்றது சரியா இல்லையா அப்படின்றத நீங்க ஒரு ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போத் செக்ஷன்ஸ், பழைய ஆக்ட்லயும் புது ஆக்ட்லயும் இருக்கக்கூடியத ஒன்னா நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்றது ஓரளவுக்கு சரி அப்படின்றது வந்து வரும். இப்ப நான் புது ஆக்டுக்கு வரேன். புது ஆக்ட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017
அப்படின்ற ஆக்ட் 2017 ஆண்டு ஆக்ட் 42 ஆஃப் 2017 அப்படிங்கிறதுல பாஸ் பண்ணாலுமே இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 22 February 2019. 22/2/2019 தான் இது வந்து இந்த ஆக்ட் வந்து அமலுக்கு வருது. இதுல ஒரு கன்சாலிடேட்டடா வந்து இந்த ரியல் எஸ்டேட் பர்பஸ்ல வரக்கூடியதும் அதே சமயம் அதிகமான டெனன்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தற்போதுள்ள சூழ்நிலையில வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால டாமினேட்டிங் லேண்ட்லார்ட்ஸ் வந்து டெனண்ட்டுக்கு வந்து இடம் கொடுக்கறது அப்படிங்கிறதும் அதே சமயம் கொடுத்த லேண்ட்லார்டு டெனன்ட்ஸ் கிட்ட இருந்து திரும்பி வாங்குறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படிங்கிறதோடு மட்டுமல்லாமல் இது தமிழ்நாடு லேண்ட்லார்ட் டெனன்ட்ஸ் வந்ததுனாலுமே இது வந்து இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அட்வைஸ் பேர்ல தான் இதை வந்து இவங்க வந்து இந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்றாங்க. இந்த ஆக்டை அமெண்ட் பண்றதுக்கு ஒரு பிரைம் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சவுத் இந்தியாவில வந்து அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணல. நார்த் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டெனண்டா இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு ஹார்ட் கோர் டெரரிஸ்ட் வந்து ஒரு வீட்டுல வந்து டெனண்டா இருந்து அவன் வந்து அங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறமா அவனை பிடிச்சாலும் சரி பிடிக்க முடியாட்டினாலும் சரி நீங்க வந்து இவன் எங்க இருந்தான் அப்படின்னு சொன்னா இவன் பாம்பேல இருந்தான், பூனால வந்தான், பூனால வந்து இருந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல வரும்போது இந்த லேண்ட்லார்டு கிட்ட ஒரு ரெக்கார்டு இல்லை, இந்த டெனண்ட் கிட்ட ஒரு ரெக்கார்டு இல்லை, இந்த வீட்டுல அவன் குடியிருந்தான்றதுக்கு இல்லை. ஆனா விசாரணை பண்ணி வரும்போது பார்த்தா இந்த வீட்டுல குடியிருந்திருக்கான், அந்த லேண்ட்லார்டும் ஒத்துக்கிறார் இவன் தான் இருந்தான் என் வீட்டுல, ஆனா அவன் ஹார்ட்கோர் கிரிமினல்னு எனக்கு தெரியாது, அவன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தான் தெரியாது, வருவான் போவான் வந்தான் அந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு அசர்டைன்டா வந்து ஒரு மானிட்டர் பண்றதுக்கு அந்த டெனன்சியா இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்மனண்டா வந்து ஒரு ஐடென்டிட்டி இல்லாததுனால ஒரு ஒரு இந்த மாதிரி கிரிமினல்ஸ் வந்து வாடகை வீட்டுல தங்கி அவங்க வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு போயிடுறதுனால மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து ட்ரேஸ் அவுட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்படிங்கிற வரும்போது தான் ஓவராலா இதை பார்க்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெனன்சிக்கு வந்து அக்ரிமெண்ட் வாய்மொழியா இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை ஒழிக்கணும். டெனன்சிக்கு வாய்மொழியா இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை எடுத்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ்ல வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காரணம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க மெயினா கொடுக்குறாங்க. இதுதான் மெயின். இதுக்கு பின்னாடி வரக்கூடியதெல்லாம் வந்து ஆப்ஷனா வந்து எடுத்துட்டு தான் வந்து அவங்க பண்றாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னால் வாங்க அதே டெஃபினிஷன் தான் இப்போ இதுல வந்து இதே டெஃபினிஷன் கிளாஸ் 2 புது ஆக்ட்ல டெஃபினிஷன் கிளாஸ் 2ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் லேண்ட்லார்ட் அப்படிங்கிறது சி செக்ஷன் 2 சப் கிளாஸ் சில லேண்ட்லார்ட் டிஃபைன் பண்றாங்க. means a person who for the time being in receiving or is entitled to receive the rent for any premises on his own account if the premises were let out to a tenant and shall include his successor in interest. வாங்கினவர் அப்பா வாங்கிட்டு இருந்தாரு, அப்பா வாங்குறவர் செத்து போயிட்டாரு, அப்பா பையன் வாங்குறாருன்னா அவரும் லேண்ட்லார்ட் தான். அடுத்ததுக்கு ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ப்ரொவிசோ கிளாஸ் புதுசு. இந்த ப்ரொவிசோ கிளாஸ் என்னன்னா மைனர் கார்டியன் அந்த அவங்களுக்கும் சேர்ந்து அன்சவுண்ட் மைண்ட் அவங்க லேண்ட்லார்டா இருந்து அவங்களுக்காக ஒருத்தர் வந்து வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களும் வந்து லேண்ட்லார்டா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது ப்ராப்பர்ட்டி பிரமைசஸ் அப்படிங்கிற டிஃபைன் பண்றதுல ரெசிடென்ஷியல் நான் ரெசிடென்ஷியல் அப்படிங்கிறத கன்சாலிடேட் பண்ணி ஒரே டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. மீன்ஸ் இது எஃப்ல வருது. 2 subclass F premises means any building or part of a building which is or is intended to be let separately for the purpose of residence or for commercial or for educational use except the premises registered under the Factories Act 1948 and includes the garden. வீடு நான் வீடு மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னா பின்னாடி கார்டன் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை கொடுத்தா பின்னாடி இருக்கக்கூடிய கார்டனும் பிரிமைசஸா வரும். கிரவுண்ட்ஸ் அண்ட் அவுட் ஹவுசஸ் வீடு முன்னாடி இருக்கு பின்னாடி வந்து ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு அதுவும் சேர்ந்தது தான். இஃப் எனி அப்பர்டைனிங் டு சச் பில்டிங் ஆர் பார்ட் ஆஃப் தி பில்டிங் அந்த பில்டிங்கை ஒட்டி இருந்தாலும் சரி அல்லது தனியா வந்து இருந்தாலும் சரி அது வந்து டெனண்ட்டுக்கு வரக்கூடிய பிரிமைசஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வந்து கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் அந்த பழைய இதுலயே தான் அந்த ஆக்ட்ல என்ன இருக்கோ அதே தான்.
எது பிரமைசஸா வராது அப்படின்னு எக்ஸம்ஷன் என்ன கொடுக்குறாங்க, எனி ஃபிட்டிங் டு சச் பில்டிங் ஆர் பார்ட் ஆஃப் தி பில்டிங் ஃபார் மோர் பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் தெராஃப். எதெல்லாம் வந்து அந்த வீடை வாடகைக்கு எடுத்து பெனிஃபிஷியலா வந்து அமையக்கூடியது அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்க, ஒரு கார் ஷெட் இருக்கு, அந்த கார் ஷெட் பார்ட் ஆஃப் பில்டிங் அப்படின்னா அது வந்து பிரமைசஸ்ல வரும். எது வராது அப்படின்னா அந்த F2ல சொல்றாங்க. F2ல என்ன சொல்றாங்க, பட் டஸ் நாட் இன்க்ளூட் ஹோட்டல், லாட்ஜிங் ஹவுஸ், தர்மசாலா ஆர் இன் ஆர் தி லைக், சவுல்ட்ரி சத்திரம், இதெல்லாம் வந்து வராது. இதுவும் பழைய ஆக்ட்லயே இருக்கு. இது வந்து டெஃபினிஷனுடைய கிளாஸை வந்து முன்ன பின்ன போட்டிருக்காங்களே தவிர அதே தான் இருக்கு. அடுத்த அப்படி இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்னு ஹெச் டெஃபினிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹெச் டெஃபினிஷன் இங்க வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்றவங்க வந்து ஒரு புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் யாரு, அந்த வாடகைக்கு கொடுக்கும்போது அவன் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் யாருன்னு சொல்லணும். அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் யாருன்னு இப்போ ஒன்றும் இல்லை சார், லாட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 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 ஒரு ஹாஸ்டல் இருக்கு, ஒரு ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்கீங்க, அந்த ஹாஸ்டலுக்கு நீங்க வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த ஹாஸ்டலுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அந்த மேனேஜர் யாரு, அந்த மேனேஜர் டீடைல்ஸ் என்ன, அந்த மேனேஜருக்கு உண்டான அதிகாரம் என்ன, அவரு எப்பெல்லாம் வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய, நம்ம வாடகை கொடுத்து இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த இதுல வந்து புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து புதுசு. அடுத்தது ரெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றத ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. யாரு ரெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றத செக்ஷன் 30ல கொடுக்குறாங்க. செக்ஷன் 30ல வந்து ரெண்ட் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு. ரெண்ட் அத்தாரிட்டி யாருன்னா கலெக்டர் அப்படின்ற கிளாஸ் வந்தாலுமே ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும், பர்டிகுலரா நம்ம கவர்மெண்ட்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆபீசர், ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர் தான் ரெண்ட் அத்தாரிட்டி. அந்த ரெண்ட் அத்தாரிட்டிக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்ட் கோர்ட், ரெண்ட் கோர்ட்னா ரெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு பழசு இருந்தது பாத்தீங்களா, அந்த ரெண்ட் கண்ட்ரோலர் தான் இப்ப ரெண்ட் கோர்ட்னு சொல்றாங்க. அந்த ரெண்ட் கோர்ட்டுக்கு எப்படி கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 32 செக்ஷன் 32ல அந்த ரெண்ட் கோர்ட் வந்து கான்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்றாங்க. ரெண்ட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா, அந்த அப்பலேட் அத்தாரிட்டி ட்ரிபியூனலும் வந்து ஒரு சில ஏரியால சொல்றதுனால அதை ரெண்ட் ட்ரிபியூனலாவும் வந்து சொல்றாங்க. அதை கான்ஸ்டியூட் பண்றது பின்னாடி வரக்கூடிய செக்ஷன் 35ல வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க. இதுல என்ன, இந்த ரெண்டுல எது, மூணுலையும் வந்து எது வந்து புதுசு அப்படின்னா, இந்த ரெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது புதுசு, ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லி இருக்கிறது புதுசு. மற்றபடி டெனன்ட் அப்படிங்கிற டெஃபினிஷனும் அதே தான், அப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். அதே மாதிரி செக்ஷன் 3ல புது ஆக்ட், இப்ப நான் சொல்றது எல்லாமே புது செக்ஷன் தான், புது ஆக்டுடைய செக்ஷன். செக்ஷன் 3ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் நாட் டு அப்ளை டு சர்டன் பிரைமைசஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஆக்ட் நாட் டு அப்ளை டு சர்டன் பிரைமைசஸ் கொடுத்துக்கிறதுக்கு பழைய ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸம்ஷன் சொன்னேன் பாருங்க, செக்ஷன் 29 and 30. செக்ஷன் 29, 30னுடைய புதுசு தான் செக்ஷன் 3. எந்தெந்த இதுக்கு வராது, பிரைமைசஸ் ஓன்டு பை ப்ரொமோட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் அத்தாரிட்டி, இதெல்லாம் வந்து RCOP வராது. premises owned by the company, university, organization வராது. Any premises owned by the religious charitable institution வராது. Any premises owned work board வராது. Any other building category of building specified. இது இல்லாம இன்னும் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்களோ அதுக்கு எல்லாம் RCOP அப்ளை ஆகாது, இந்த RLTOP அப்ளை ஆகாது அப்படின்னு இந்த 3ல கொடுத்துருக்கிறது பழைய எக்ஸம்ஷன்ல வரக்கூடிய 2030. இப்ப தெரியும், இப்ப ஒண்ணு வந்துடுச்சா, டெனன்ட்ங்கிற டெஃபினிஷன் வந்துடுச்சு, அதே தான். லேண்ட்லார்ட்ன்ற டெஃபினிஷன் வந்துடுச்சு, அதே தான். எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது 3ல வருது, பழைய 29 and 30 பழைய ஆக்ட்ல இருக்கிறது. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா செக்ஷன் 4 சாப்டர் 2ல வரக்கூடிய செக்ஷன் 4 இருக்கு பாத்தீங்களா, இது முழுவதும் புதிது. இதுதான் இந்த ஆக்டினுடைய ஒரு பேக்போன். இந்த ஆக்டினுடைய பேக்போன் இதுதான் செக்ஷன் 4. என்ன அப்படின்னா, notwithstanding anything contained in this act or any other law for the time being in force, no person shall after the commencement of this act let or take on rent any premises except by an agreement in writing. அப்படின்னா என்ன, 22/2/2019 அப்புறமா ஒரு லேண்ட்லார்ட் எழுத்து மூலமாக ஒரு இடத்தை வாடகைக்கு விடக்கூடாது. அதே தேதியில ஒரு வாடகைதாரர் எழுத்து மூலமாக இல்லாமல் ஒரு இடத்தில் வாடகைக்கு இருக்கக்கூடாது. Notwithstanding anything contained in this act or any other law for the time being in force, no person shall after the commencement of this act
அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 22/2/2019 அப்புறமா எந்த இடத்த வாடகைக்கு விட்டாலும் அதற்கு ஒரு எழுத்து மூலமான ஒரு அக்ரிமெண்ட் இருக்க வேண்டும். அந்த அக்ரிமெண்ட்ல நீங்க எத்தனை வருஷத்துக்கு என்ன வாடகை, என்ன அம்யூனிட்டிஸ், என்னென்ன பண்ணணும், எப்பப்ப காலி பண்ணணும், அது இன் பிட்வீன் தி பார்ட்டிஸ். இட் கம்ஸ் அண்டர் தி கான்ட்ராக்ட் ஆக்ட். as far as the writing is concerned under the lease agreement, என்ன லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் எந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணுமோ நீங்க அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி இல்லாம இருக்கக்கூடிய ரிசைட்டல்ஸை நீங்க அந்த அக்ரிமெண்ட்ல போட்டுக்கலாம். இப்போ wherein in relation to a tenancy created before the commencement of this act, no agreement in writing was entered into. The landlord and the tenant shall enter into an agreement in writing with regard to the tenancy within a period of 90 days from the date of commencement of this act. இது என்ன சார் அப்படின்னா, ஒரு டெனன்சி இருக்காங்க. இந்த டெனன்சிக்கு டெனண்டா இருக்கிறவங்களுக்கு 22/2/2019 முன்னாடி இருந்தே அவங்க டெனண்டா இருக்காங்க. ஆனா அது ஓரல் டெனன்சி, அதுக்கு எந்த விதமான எழுத்து மூலமான டெனன்சியும் இல்லை. ஆனா 22/2/2019 அப்புறமா அவங்களே டெனண்டா கண்டினியூ பண்றாங்க அந்த இடத்துல. அதே லேண்ட்லார்ட் இல்ல அதுக்கப்புறம் வித்தவர் லேண்ட்லார்ட் யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல அவர் டெனண்டா கண்டினியூ பண்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்ட் வந்ததுல இருந்து 90 நாட்களுக்குள் enter into an agreement in writing with regard to the tenancy within a period of 90 days from the date of commencement of this act. ஒரு ரைடர் கிளாஸ் தராங்க. 22/2/2019 அப்புறமா ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த டெனண்ட் கூட அந்த லேண்ட்லார்டு இந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை ரைட்டிங்ல போட்டுக்கணும். Provided that where the landlord or tenant fails to enter into an agreement under this subsection, the landlord or the tenant shall have the right to apply for termination of the tenancy under class A of subclass 2 of section 21. அதாவது ரெண்டு பேருமே லேண்ட்லார்டும் அந்த 90 நாளுக்குள்ள அதை செய்யல, டெனன்ட்டும் அதை 90 நாளுக்குள்ள செய்யல, அல்லது லேண்ட்லார்டு ரைட்டிங்ல டெனன்சி கொடுக்கறதுக்கு விருப்பப்படல, அல்லது டெனன்ட் ரைட்டிங்ல டெனன்சி ஏற்படுத்திக்கிறதுக்கு விருப்பப்படல. அட் எனி காஸ்ட் அந்த 90 நாளுக்குள்ள நீங்க அந்த ரைட்டிங்ல டெனன்சியை கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 21(2) சப்கிளாஸ் ஏல அந்த டெர்மினேஷன் ஆயிடுது. லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்சி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நோட்டீஸ் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா கொடுத்துறாங்க. இதுல shall have the right to apply for the termination of the tenancy. அதாவது இப்போ ஒண்ணும் இல்ல, லேண்ட்லார்டு 90 நாளுக்கு முன்னாடி அல்லது 90 நாளுக்குள்ள நீங்க நான் ரைட்டிங்ல டெனன்சி எழுதிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. டெனண்ட்டை கேட்கிறாரு, டெனண்ட் எழுதி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னால் லேண்ட்லார்டு இந்த 21(2)A உன்னுடைய டெனன்சியை நான் டெர்மினேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துடணும். அல்லது டெனண்ட் இந்த மாதிரி நான் எனக்கு நீங்க ரிஜிஸ்டர் இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு டெனண்ட் கேட்டு டெனண்ட் லேண்ட்லார்டு எழுதி கொடுக்க வரல அப்படின்னா அதே ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி டெனன்சியை டெனண்ட்டும் டெர்மினேட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரொவிஷன் படி. பட் அட் எனி காஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா டெனன்சி அக்ரிமெண்ட் மேண்டேட்டரி. இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி டெனண்டா இருந்தாங்க அப்படின்னா 90 நாளுக்குள்ள நீங்க இந்த அக்ரிமெண்ட்டை போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா டெனன்சி அக்ரிமெண்ட் டெர்மினேட் பண்ணிக்கணும் 21(2)ல. அடுத்தது, every agreement referred to in subsection 1 and subsection 2 and any tenancy agreement in writing already entered into before the commencement of this act shall be registered with the rent authority by the landlord or tenant by making an application in form specified in first schedule within such time as may be prescribed. முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா, வரலன்னா டெர்மினேட் பண்ணிக்கணும். வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷெட்யூல் 1ல அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் 1ல ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் நம்பர் 1. அந்த ஃபார்ம் நம்பர் 1ல அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 4 சப்கிளாஸ் 3க்கு இந்த ஆக்ட்லயே லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா
அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. அது டு தி ரெண்ட் அத்தாரிட்டி. டு ரெண்ட் அத்தாரிட்டின்றது ஆர்டிஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். அதுல அவங்களே வந்து ஒரு ப்ரோஃபார்மா கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோஃபார்மாவை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபில்அப் பண்ணி அதுல பாத்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் லேண்ட்லார்டுக்கு, ஐடி ப்ரூஃப் டெனண்ட்டுக்கு, லேண்ட்லார்டுடைய போட்டோ, டெனண்ட்னுடைய போட்டோ, இது எல்லாமே காப்பி, செல்ஃப் அட்டஸ்டட் ப்ரூஃப் காப்பியோட நீங்க வந்து இதை வந்து ஆர்டிஓ கிட்ட அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி டெனன்சி கொடுக்கணும். இதை வந்து நீங்க கொடுக்கணும். இதை கொடுத்தா ஆர்டிஓ வந்து இதை வாங்கி எல்லாத்தையும் ப்ரூஃப் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு அது பின்னாடி வரும். நான் ஜஸ்ட் இப்போ பிரியாம்பிள் தரேன். ஆர்டிஓ எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 பேரையும் கூப்பிட்டு அந்த போட்டோ ஐடென்டிபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவைப்பட்டால் அந்த இடத்தையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவர் அதை ரிஜிஸ்டர் பண்றார். ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தரார். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் இந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும். வித்தின் 15 days ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டெனன்சில வந்து அப்லோட் பண்ணணும். டெனன்சில வந்து அப்லோட் பண்ணணும். அது பண்ணணும், அவருடைய டியூட்டி. அது வந்து இந்த ரூல்ஸ்லயும் ஆக்ட்லயும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொன்னது இந்த இந்த ஆக்டினுடைய இன்டென்ஷன் புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல யாரு இருந்தா, எங்க இருந்தாங்க அப்படிங்கிறது தேவைப்பட்டால் இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து மானிட்டர் பண்றதுக்கும் அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்து மானிட்டர் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். அப்பப்ப செக் பண்றது அப்படின்னு சொன்னாலும் வசதியா இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டில தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ப்ரொவிஷன் கிடையாது, ஒரு பொசிஷன் இல்லை. அல்ல நம்ம அத இருக்கு, நம்ம பயன்படுத்துறது இல்லையான்னு எனக்கு தெரியல. நார்த் இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து ஒரு டெனண்ட்டை வந்து எவிக்ட் பண்ணாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க சொல்லணும், இந்த டெனண்ட் இருந்தாருங்க இத்தனை நாளுக்கு அப்புறமா இவர் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த போலீஸ் கன்சர்ன்டு போலீஸ் ஸ்டேஷன் எந்த இடத்துல நீங்க வந்து வாடகைக்கு விட்டீங்களோ அந்த வாடகைக்கு விட்ட இடத்த நீங்க வந்து சொல்லணும். அதே மாதிரி புதுசா ஒரு டெனண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐடி ப்ரூஃப், இந்த போட்டோ, அவர் என்னவா இருக்காரு, எங்க இருக்காரு, இங்க வேலை செய்யறாரு, எல்லா டீடைல்ஸும் செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி போட்டு அந்த டெனண்ட்டை வாங்கி அந்த லேண்ட்லார்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்பாங்க, அந்த போன் நம்பரோட கொடுப்பாங்க. அந்த போன் நம்பரை கூப்பிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வெரிஃபை பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அந்த இடத்த மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னால் லேண்ட்லார்டையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, டெனண்ட்டையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அது வந்து அங்க மேண்டேட்ரி. நார்த் இந்தியால வந்து அது வந்து மேண்டேட்ரி. ஒரு இதுக்கும் வந்து அந்த போலீஸ் இதுல வந்து அவங்க அந்த ஏரியால வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியால வந்து நம்ம அதை வந்து இருக்கான்னு தெரியல எனக்கு, பட் நம்ம அதை வந்து பெருசா வந்து ஃபாலோ பண்றது இல்லை. பட் இந்த ஆக்ட் கீழே இதுக்காகத்தான் இதை வந்து மெயினா இந்த மாதிரி ஒரு ஏரியால வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க இந்த இதுக்கு. அந்த மாதிரி வந்து அந்த அப்ளிகேஷன் அவருக்கு கொடுக்கணும். ஆன் ரெசிப்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் அண்டர் சப்செக்ஷன் 3 அவர் என்ன பண்ணணும், ரெண்ட் அத்தாரிட்டி ஷால் வித்தின் எ பீரியட் ஆஃப் 30 days 30 நாளுக்குள்ள register the agreement subject to the provisions of this act and the rules made thereunder and provide registration number. அந்த registration நம்பர் கொடுக்கணும். அதுதான் வந்து ஆத்தரைஸ்டு டெனன்சி அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான registration நம்பர். ஆறுலயே சொல்றாங்க பாருங்க, 4 subclass 6லயே the rent authority shall upload the name of the parties, details of the premises and the tenure of the tenancy of the all tenancies along with the registration number to be provided under subsection 4 in form and manner as may be prescribed on its website within 15 days from the date of registration. வாங்கின 30 நாள்ல ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து 15 நாள்ல அப்லோட் பண்ணிடணும். அந்த டீடைல்ஸ் பூராமே அதுல இருக்கும். அது ஓப்பனா எல்லாருக்குமே வந்து அந்த இதுல வந்து இருக்கும். அடுத்து 4A அந்த மாதிரி எஃபெக்ட் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன். No document required to be registered under subsection 3 of subsection 4 shall unless it has been registered. Register பண்ணல அப்படின்னா அந்த tenancy agreement நீங்க ஏத்துக்கவே முடியாது. Affect any immovable property comprised in therein or confer any power to adopt or be received in evidence by any transaction affecting such property conferring any right. Mandatory. Mandatory வந்து பண்ணதுனால எஃபெக்ட் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்குமே நீங்க வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடுத்து பீரியட் ஆஃப் டெனன்சி. ஆல் டெனன்சிஸ் entered into Act 5. All tenancies entered into after the commencement of this act shall be for the period as agreed between the landlord and the tenant and as specified in the tenancy agreement. நீங்க இப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இது வந்து பண்ணியிருக்கோம். 11 மாசத்துக்கு உள்ள இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை வந்து லீஸ் அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம். ஸோ 1 இயருக்கு மேல இருந்தது அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இருக்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம 11 மந்த்ஸுக்கு வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷனா வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த RLTOP வந்ததுக்கு அப்புறமா செக்ஷன் 4 கீழே எனி டெனன்சி மஸ்ட் பி இன் ரைட்டிங் அப்படின்னா irrespective of the period it should be registered. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சோ இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து எவ்வளவு காலத்துக்கு வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து 5(1). அதே மாதிரி டெனன்சி முடிஞ்சிடுது, 1 வருஷம் கொடுக்குறோம், டெனன்சி முடிஞ்சிடுது. 2 பேருமே வந்து ஒத்துக்கிட்டு டெனன்சி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், டைம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம்ன்றது 2. Tenant may approach the landlord for renewal of the extension of the tenancy within a period agreed to in the tenancy agreement prior to the end of the tenancy period, and if agreeable to the landlord may enter into new tenancy agreement with the landlord on mutually agreed terms and conditions. Tenancy முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெனியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னா புதுசா ஒரு ரெனியூவல் போட்டு அந்த ரெனியூவலுக்கு வந்து எத்தனை வருஷமோ அதுவும் போட்டு இதே மாதிரி அவர்கிட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வேற டாக்குமெண்ட் அது வந்து அந்த டெனன்சி முடிஞ்சு போச்சு, அடுத்தது புதுசா போட்டுக்கலாம். 3 என்ன அப்படின்னா if the tenancy for a fixed term ends and has not been renewed or for the premises have not been vacated by the tenant and where the landlord has not demanded possession of vacant premises at the end of such tenancy, the tenancy shall be deemed to be renewed on a month-to-month basis on the same terms and conditions as were in the expired tenancy agreement for a maximum period of 6 months. அதாவது டெனன்சி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேண்ட்லார்டு வந்து எவிக்ட் பண்ண சொல்லி கேட்கல. அதே சமயம் புதுசா வந்து ஒரு ஃபர்தர் பீரியடுக்கு வந்து லீஸும் வந்து 4ல சொன்ன மாதிரி ரெனியூவலும் பண்ணிக்கல. பட் ஹோல்டிங் ஓவர் தி டெனன்சி அது ரெண்டுமே இல்லாம கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா யாருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், நீ ரெனியூவல் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பொசஷனும் கேட்கல அப்படின்னு சொன்னால் சேம் டெனன்சி அக்ரிமெண்ட்ல, அதாவது என்ன ரெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்ல நீங்க வந்து சொல்லியிருந்தீங்களோ அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்து ரெனியூவல் ஆகாதப்போ மந்த்லி டெர்மினபிள் டெனன்சி அப்படின்னா என்னன்னா மாசம் புதுசா நம்ம வந்து அவர்கிட்ட டெனன்சி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறதா நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணணும். அதுவும் எத்தனை மாசத்துக்குன்னா அதிகபட்சமா 6 மாசத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹோல்டிங் ஓவர் டெனன்சிங்கிறது 6 மாசத்துக்கு மேல RLTOP இருக்காது. ஒண்ணு இவரு வந்து நடவடிக்கை எடுக்கணும் ரெனியூவல் பண்ணி கொடுங்கன்னு சொல்றதுக்கு, அல்லது லேண்ட்லார்டு எனக்கு எவிக்ட் பண்ணி கொடுங்க, டெனன்சி பீரியட் முடிஞ்சு போச்சு எவிக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரு நடவடிக்கை எடுக்கணும். இது ரெண்டும் இந்த 3ல வந்து 5 சப் கிளாஸ் 3ல வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் மந்த்லி இந்த ரெனியூவல் பண்ணலன்னா மந்த் டு மந்த் டெனன்சி டெர்மினேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா டியூரிங் தி பீரியட் ஆஃப் டெனன்சிக்கு வந்து எத்தனை மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. மந்த்லி டெர்மினபிள்னா நோட்டீஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு இருக்கு. அதுக்காக தான் இந்த ஆப்ஷனை அவங்க வந்து மந்த்லி டெர்மினபிள் that too for 6 months அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததனுடைய நோக்கம் அதுதான். ஏன்னா பின்னாடி வந்து நோட்டீஸ் டு குவிட் வந்து கொடுக்கும்போது காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எப்போ டெனன்சி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், அல்லது டெனன்சி பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே லேண்ட்லார்ட் காலி பண்ணுன்னு சொன்னாலும், இல்ல டெனன்சி பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே டெனன்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு அவரு காலி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, இவருக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்கணுமா வேண்டாமா, எப்போ இந்த மாதிரி ஹோல்டிங் ஓவர் டெனன்சில மந்த்லி டெர்மினபிளா இருந்தா வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க இந்த செக்ஷன்ல. அடுத்து அப்படி இன்ஹெரிட்டபிலிட்டி ஆஃப் டெனன்சி,
இதுவும் அதான் சொன்னேன். யாரு வந்து வாடகைக்கு வந்து குடியிருக்காங்களோ, யாரு வந்து அந்த அக்ரிமெண்ட்ல வந்து கையெழுத்து போட்டு அப்பா வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், அவங்க இறந்துடுறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்பௌஸ், ஏல வந்து ஸ்பௌஸ், பில சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அண்ட் டாட்டர் இன் லா பீயிங் தி விடோ ஆர் ப்ரீடிசீஸ்டு சன்னு, எய்தர் ஆர் போத் ஆஃப் சர்வைவிங் பேரண்ட்ஸ், provided that the successor had been ordinarily living or working in the premises with the deceased tenant up to his death. இதான் எக்ஸெப்ஷன். அந்த வீட்டுல வந்து யார் டெனன்சி அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து போட்டவர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெனன்சி வந்து அவங்களுடைய வீட்டுக்காரம்மா குழந்தைங்களோட அது கண்டினியூ ஆகும். லீகல் இன்ஹெரிட்டன்சி ஆஃப் டெனன்சி வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கு என்ன ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, எல்லாரும் அந்த வாடகை வீட்டுல வாடகை யார் வந்து டெனண்டா இருந்தாங்களோ அவங்களோட சேர்ந்து வந்து அவங்க வந்து குடியிருந்திருக்கணும், அந்த இடத்துல வந்து குடியிருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸெப்ஷன். இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த செக்ஷன் 6ல. அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சப்லெட்டிங். சப்லெட்டிங் அப்படிங்கிறது சாதாரணமா பண்ணக்கூடாது. ஜென்ரலா வந்து ஒரு டெனன்ட் வந்து ஒரு சப்லெட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ஜெனரல் ரூல். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு நேச்சுரல் கான்டக்ட் ஆஃப் அ டெனன்ட் போத் அப்படின்னு வரும்போது 7ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். ஆஃப்டர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் நோ டெனன்ட் ஷல் வித்வுட் தி ப்ரீவியஸ் கன்சென்ட் இன் ரைட்டிங் ஆஃப் தி லேண்ட்லார்ட் சப்லெட் ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் தி பிரெமைசஸ் ஹெல்ட் பை ஹிம் எஸ் அ டெனன்ட். அவர் வந்து லேண்ட்லார்டுனுடைய எழுத்து மூலமான ஒரு ஒப்புதல் இல்லாமல் ஒரு வாடகைதாரர் உள் வாடகைக்கு விட முடியாது. அவர் இடத்த அவரு வாடகை குடியிருக்கிற இடத்த உள் வாடகைக்கு விட முடியாது. அல்லது அவருடைய வாடகைக்கு இருக்கக்கூடிய உரிமையை அந்த ஓனரனுடைய ரிட்டர்ன் கன்சென்ட் இல்லாம மாத்தி கொடுக்க முடியாது. இதுதான் வந்து 7ல கொடுத்துருக்கக்கூடியது. இப்ப இதுல இந்த 4A 6 7 இது எல்லாமே இந்த நியூ ஆக்ட்ல புதுசு. பழைய ஆக்ட்ல இது இருக்காது. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். இந்த 4ல 2 சொல்லிருக்கீங்கல்ல, அது வந்து 90 days கிடையாது சார், 575 days சார். அதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். நான் பார்க்கல சார். 4ல வந்து 2 சப் கிளாஸ் 2ல வந்து 90 days சொன்னீங்க. 90 days கிடையாது சார், 575 daysக்குள்ள நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது இந்த ஆக்ட் வந்ததுல இருந்து அது 2020ல அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதை சொல்றதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். நீங்க கவனிக்கல சார். 575 days. ஆக்சுவலா இதுல வந்து 90 days இருக்கு உங்க புக்ல. ஆமா, இது 575 days சார். இப்போ பிரிலிமினரியில கூட அந்த இந்த இதை கேட்டிருந்தான். அப்படியா? ஆமா சார். 575 daysக்குள்ளார இந்த ஆக்ட் ஆரம்பிச்ச தேதியில இருந்து 575 daysக்குள்ளார ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் வர ப்ரொசீடிங்ஸ் தான் சார். அது மட்டும் தான் ஒரு திருத்தம். டேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சார். 90 daysங்கிறது வந்து 575 days சார். ஓகே சார், அதை நீங்க சொல்லிடுங்க அவங்க கிட்ட. ஏன்னா இது வந்து மார்க்குக்கு வர்றதுனால அப்டேஷன் இருந்ததுன்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ரைட்டு சார். 15/2/20. அதான் நீங்க ரைட் இருந்ததுன்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து பரீட்சை எழுதுறவங்க. அதுல வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது, மார்க் போயிடும். ரைட்டு சார். ரைட்டு சார். அதனால நீங்க வந்து இப்ப நான் எடுக்கிறது வந்து ஓவராலா வந்து நான் எடுக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். ஓவராலா நான் வந்து இதை வந்து எடுக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நிறைய வக்கீல் வந்து இதுல வந்து இந்த ஆக்ட் கீழே வந்து RCOP யாரும் பெருசா ஃபைல் பண்ணல. பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு வரல. ஏன்னா எவனுமே ரெஜிஸ்டர் பண்ணவே போக மாட்டேங்கிறான். எல்லாம் பழைய ஆக்ட் கீழே நாங்க எவிக்ஷன் இங்க வந்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா இங்க நம்பர் பண்றதே நாங்க RCOPல நம்பர் பண்றதா RLTOPல நம்பர் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப நாளா வந்து நம்பர் பண்ணாம இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு தெளிவு கிடைச்சு அப்புறமா நம்பர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இப்ப நான் எடுக்கிறது, நான் இப்ப சொல்றது எல்லாமே இந்த இதுல இருக்கிறது சொல்றேன். எனி அப்டேஷன் அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கங்க. ரைட் சார். தேங்க் யூ. 2017க்கு அப்புறமா. ரைட் சார். தேங்க் யூ சார். ஓகே. ஏன்னா இது எல்லாமே புதுசு. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த 4A 5 எல்லாமே வந்து புதுசு. இப்பதான் இந்த ஆக்டுக்கு எல்லாம் கொண்டு வராங்க எல்லாமே.
அது மாதிரி ரெண்ட் எப்படி வந்து பே பண்ணணுங்கிறதையும் எயிட்ல வந்து அக்ரிமெண்ட் கீழே வந்ததுன்னா என்ன அக்ரிமெண்ட் இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து அந்த அக்ரிமெண்ட் கீழே இருக்கக்கூடிய ரெண்ட் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதுல வந்து சொல்லிடுறாங்க. அந்த பழைய ஆக்ட்லயும் அப்படியே தான் இருக்கும். ரெண்ட் வந்து அக்ரீடு ரெண்ட் என்னமோ அதை வந்து கொடுக்கணும். ரிவிஷன் ஆஃப் ரெண்ட் 9ல இது ஒரு புது செக்ஷன். ரிவிஷன் ஆஃப் ரெண்ட் பிட்வீன் தி லேண்ட்லார்ட் அண்ட் தி டெனன்ட் ஷல் பி ஆஸ் பர் தி டேர்ம் செட் அவுட் இன் தி டெனன்சி அக்ரிமெண்ட். பேஸா வந்து எப்போ வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பெரிய பெரிய கமர்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மல்டி கம்பெனிஸுக்கு வந்து நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து 3 இயர்ஸ்க்கு ஒரு ரெண்ட் சொல்லுவான். 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 5% இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் 3% 5% இன்க்ரீஸ், அப்புறம் 3% 5% இன்க்ரீஸ் போடுவாங்க. அந்த டேர்ம்ஸ் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் நீங்க வந்து ரிவிஷன் ஆஃப் ரெண்ட் கேட்கலாம். Savers agreed in the agreement, the landlord shall give notice in writing 3 months before the revised rate becomes due. ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு அமௌண்ட் வந்து நான் என்ஹான்ஸ் பண்ண போறேன், நான் வந்து என் வாடகையை வந்து நான் கூட்ட போறேன் அப்படின்னா இன்ன வாடகையிலிருந்து இன்ன வாடகை கூட்ட போறேன்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து லேண்ட்லார்ட் வந்து டெனன்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 9(2)ல if a tenant who has been given notice of an intended increase of rent under subsection 2 fails to give the landlord notice of termination of tenancy, the tenant shall be deemed to have accepted whatever rent increase has been proposed by the landlord. அந்த மாதிரி ஒரு நோட்டீஸை வாங்கிக்கிட்டு அவர் வந்து எனக்கு வந்து இந்த இன்க்ரீஸ் பண்ண வாடகை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அவர் நான் டெனன்சியை டெர்மினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அவர் கொடுத்துடணும். அந்த மாதிரி அவர் ஒரு நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் லேண்ட்லார்ட் கொடுத்த நோட்டீஸ்ல என்ன வந்து ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாரோ அந்த இன்க்ரீஸ்டு ரெண்டை அவர் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர் அவர். நோட்டீஸ் ஆஃப் டெர்மினேஷன் கொடுக்கலன்னா அந்த ப்ரொபோஸ்டு ரெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ரெண்டை அவர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது 3. 4 in case the premises has been let for a fixed term, rent may not be increased during the currency of the tenancy. 3 வருஷத்துக்கு வந்து வாடகைக்கு விட்டுட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து எனக்கு வாடகை கூட்டி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க லேண்ட்லார்ட் வந்து கூட்டி கேட்க முடியாது. unless the amount of increase or method of working out the increase is expressly set out in the tenancy agreement. அதாவது அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை கூட்டி கேட்டால் அதை கொடுப்பதற்கு அந்த வாடகைதாரர் வந்து கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ல இருந்தாலே ஒழிய அந்த டெனன்சி பீரியடுக்குள்ள ஒத்துக்கிட்ட வாடகைக்கு மேல அந்த டெனன்சி பீரியடுக்குள்ள நீங்க அந்த வாடகையை கேட்க முடியாது. இதுல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. 6 என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா, வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது அவரா பண்ணாலும் சரி அல்லது பில்டிங்குடைய சேஃப்டிக்கு பண்ணாலும் சரி அல்லது டெனண்ட்டுக்காக வந்து பண்ணி கொடுத்தாலும் சரி, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த வாடகையை வந்து டியூரிங் தி பீரியட் ஆஃப் டெனன்சி அவர் வந்து ஒரு அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றதோ, ஒரு அடிஷனல் அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுக்கறதோ அல்லது ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறதோ பண்ணி கொடுத்துட்டு அதற்குண்டான ஒரு கூடுதல் வாடகையை வந்து அவர் வந்து லேண்ட்லார்டு வந்து கேட்கலாம். அந்த மாதிரி டயத்துல மட்டும்தான் கேட்கலாம், மற்ற சமயத்துல கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்ட் அத்தாரிட்டி டு ஃபிக்ஸ் ஆர் ரிவைஸ் தி ரெண்ட். இந்த 10 ஆர்டிஓ, இந்த ரெண்ட் அத்தாரிட்டிங்கிறது ஆர்டிஓ. தி ரெண்ட் அத்தாரிட்டி ஆன் an application made by the landlord or tenant shall fix or revise as the case may be the rent or other charges payable by the tenant and also fix the date from which the revised rate becomes payable in accordance with the tenancy agreement entered into between the parties. இது பாத்தீங்கன்னா இந்த ரிவைஸ்டு ரேட் ஆஃப் ரெண்ட்ங்கிறது அந்த ஓல்டு செக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபேர் அண்ட் ஃபிக்சேஷன்ற மாதிரி சொன்னோம் பாத்தீங்களா 11, அந்த 11ல வரக்கூடிய ஒரு பார்ட் இது. இதுல வந்து 2 பேருமே வந்து இவர் கூட கேட்கிறார், அவர் குறைச்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்றாருன்னா இங்க வந்து நீங்க வந்து ரெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11ல வந்து ரெண்ட் கண்ட்ரோலர் கோர்ட்டுக்கு இருந்த ஆப்ஷனை இங்க ரெண்ட் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்னு அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்றது, நம்பர் கொடுக்கறது, வெப்சைட்ல வந்து அதை பப்ளிஷ் பண்றது, அதுக்கப்புறமா இந்த ஃபேர் ரெண்ட் வந்து ரெண்ட் அத்தாரிட்டி ஓனரா இருந்தாலும் சரி லேண்ட்லார்டா இருந்தாலும் சரி டெனண்டா இருந்தாலும் சரி ரெண்ட் வந்து ரிவைஸ்டு ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ற அப்ளிகேஷனை இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்ன, இது புதுசு.
இன்னொன்னு என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட். நம்ம வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கேட்கறோம் பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கேட்கறது எவ்வளவு கேட்கலாம் அப்படிங்கறதையும் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சேவ் அன் அக்ரிமெண்ட் டு தி கான்ட்ரரி இட் ஷல் பி அன்லாஃபுல் டு சார்ஜ் எ செக்யூரிட்டி டெபாசிட் இன் எக்ஸஸ் ஆஃப் 3 times தி மந்த்லி ரெண்ட். அதாவது 3 மாசத்து வாடகையை நீங்க வந்து அட்வான்ஸா வாங்கினா தட் இஸ் ரீசனபிள். 3 மாசத்துக்கு மேல நீங்க அட்வான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இட் இஸ் unreasonable. The security deposit shall be refunded to the tenant at the time of taking over the possession of the vacant premises by the landlord after making due deduction of any liability of the tenant. அதாவது 3 மாசத்துக்கு மேல நீங்க அட்வான்ஸ் வாங்க முடியாது. அந்த அட்வான்ஸ் வாங்கினதை வந்து அவர் டெனன்ட் காலி பண்ணும்போது அவருக்கு திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி கொடுக்கறது போது அவர் ஏதாவது வாடகை இல்லையோ அல்லது வேற எதுக்காவது வந்து கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்தா அதை கழிச்சுக்கிட்டு நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு இதுக்கு டைம் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. 1 மாசத்துக்குள்ள அவர் காலி பண்ணி அந்த அமௌண்ட் வந்து நீங்க 1 மாசத்துக்குள்ள வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி 1 மாசத்துக்குள்ள அதை திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து 8% இன்ட்ரெஸ்ட் போட்டு அவர் கேட்கலாம். 8% அவர் இன்ட்ரெஸ்ட் போட்டு டெனன்ட் வந்து எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னும் இந்த ஆக்ட்ல வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட் டு பி கிவன் டு தி டெனன்ட். அந்த அக்ரிமெண்ட் வந்து டெனன்ட் கிட்டையும் இருக்கணும், லேண்ட்லார்ட் கிட்டையும் இருக்கணும். அதான் செக்ஷன் 12 அந்த டெனன்சி அக்ரிமெண்ட். அதே மாதிரி வாங்கின ரெண்ட்டுக்கு ரசீது கொடுக்கணும்ன்றது மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. அப்ப வந்து ஆப்ளிகேஷன் எவரி டெனன்ட் ஷல் பே ரெண்ட் அண்ட் அதர் சார்ஜஸ் பேயபிள் வித்தின் தி ஸ்டெபிலேட்டட் பீரியட் ஆஸ் இன் தி டெனன்சி அக்ரிமெண்ட். Every tenant who makes payment of rent or other charges payable or advance towards such rent or other charges to his landlord shall be entitled against acknowledgement to obtain forthwith from the landlord or his authorized property manager. அவர்கிட்ட அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் கிட்ட வந்து a written receipt for the amount paid to him signed by the landlord or his property manager. இத வந்து கம்பல்சரியா வந்து கொடுக்கணும். Provided that where the rent or other charges are being paid by the tenant to the landlord through electronic medium. இப்போ அந்த ஜிபே அந்த மாதிரி பேல வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வந்து ரெசிப்ட் கொடுக்கணும் அப்படின்றான் வந்து அந்த ஆக்ட்ல இந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட் மஸ்ட், ரெசிப்ட் மஸ்ட். அப்போ அக்ரிமெண்ட் கிடையாது, ஓரலாவும் இருக்கலாம், ரெசிப்ட் ஆப்ஷனலா வச்சிருந்தாங்க. இப்ப ரெண்டுமே மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. இது என்னன்னா செக்ஷன் 14 டெபாசிட் ஆஃப் தி ரெண்ட் வித் தி ரெண்ட் அத்தாரிட்டி. ரெண்டு விஷயம். ஒன்னு அந்த 11ல சொன்னோம் பாத்தீங்களா, டியூரிங் தி பீரியட் ஆஃப் எவிக்ஷன் அவங்க வந்து வாங்கல அப்படின்னு சொன்னால் கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும். இங்க டெபாசிட் ஆஃப் ரெண்ட் வித் தி ரெண்ட் அத்தாரிட்டி. இந்த டெபாசிட் எங்க பண்ணணும்? ரெண்ட் அத்தாரிட்டி பண்ணணும்ன்றாங்க. வேர் தி லேண்ட்லார்ட் டஸ் நாட் அக்செப்ட் எனி ரெண்ட் ஆர் அதர் சார்ஜஸ் பேயபிள் ஆர் ரெஃப்யூசஸ் டு கிவ் எ ரெசிப்ட், தி ரெண்ட் அண்ட் அதர் சார்ஜஸ் ஷால் பி சென்ட் டு தி லேண்ட்லார்ட் பை எ போஸ்டல் மணி ஆர்டர் ஆர் எனி அதர் மெத்தட் as may be prescribed consecutively for 2 months, and if the landlord does not accept the rent and other charges within the said period, then the tenant shall deposit the same with the rent authority. 2 மாசம் அனுப்பிச்சு வாங்கல, அதாவது நம்ம வாடகை கொடுக்கணும், ரசீது கொடுக்கல, அல்லது அவர் வாடகை வாங்க மாட்டேங்கிறார் அப்படின்னால் மணி ஆர்டர்ல அனுப்பிச்சிட்டு 2 மாசம் அதுக்கப்புறமும் அவர் வந்து அந்த மணி ஆர்டரையும் திருப்பி அனுப்பிச்சிடுறாரு, ரசீது கொடுக்கல அப்படின்னால் இந்த செக்ஷனுக்கு கீழே ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் போட்டு நீங்க அந்த ரெண்டை வந்து டெபாசிட் பண்ணிடலாம். அந்த ரெண்டை டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வாங்கிக்கிட்டு அது யாருக்கு வந்து கொடுக்கறதுக்கு தகுதியானதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சப்கிளாஸ் 4ல வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து அவர் ஆர்டர் போடுவார். அடுத்தது 15 ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பழைய செக்ஷன் 12. பழைய செக்ஷன் 12 தான் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். அந்த ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கும் அவங்க வந்து பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டெனண்ட்டுக்கு வந்து திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவரும் இந்த ஆக்ட் படி இந்த ப்ரொவிஷன் படி எனக்கு கொடுங்க, நான் டெனண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். tenant took after the premises. இந்த ரிப்பேர் முடிஞ்சதுக்கு அப்புறமா 16 கீழே அவர் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கொடுக்கலன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு கீழே அவங்க போடலாம். அடுத்து என்ன அப்படின்னா
செக்ஷன் 17 புதுசு. என்ட்ரி வித் நோட்டீஸ். நம்ம டெனன்ட் ஆக்குபேஷன்ல இருக்கக்கூடிய இடத்த எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A landlord or the property manager may enter a premises in accordance with the written notice given to tenant at least 24 hours before the time of entry under the following circumstances. ஒன்னு என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி மேனேஜரோ லேண்ட்லார்டோ நேரா வந்து குடியிருக்கிற வீட்டுக்குள்ள வர முடியாது. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ரைட்டிங்ல நோட்டீஸ் கொடுத்து, இன்ன காரணத்துக்காக நான் உங்க வீட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். To carry out the repairs or replacement or to do or get work done in the premises. அந்த இடத்துல ஏதாவது ரிப்பேர் பண்றதுக்கோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ அல்லது வேற வேலை செய்யறதுக்கு நான் வந்து அந்த இடத்த பார்க்கணும். அல்லது carry out an inspection of the premises for the purpose of determining whether the premises is in the habitable state. நல்ல நிலையில நீங்க வந்து அந்த வீட்டை வந்து குடியிருக்கிற மாதிரி அந்த வீட்டை வந்து உள்ள வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நான் வந்து பார்க்கறதுக்காக நான் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். For any other reasonable reason for entry specified in the tenancy agreement. அக்ரிமெண்ட்ல வந்து ஏதாவது இதை பத்தி சொல்லியிருந்தால் எப்போ வந்து நீங்க பார்க்கலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல சொல்லியிருந்தால் அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்கிறத படி நீங்க வந்து பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம் அப்படின்னா, the written notice shall specify the reason for entry, the day and the time of entry between 7 AM to 8 PM. காலையில 7ல இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள என்ன தேதியில எத்தனை மணிக்கு என்ன காரணத்துக்காக நான் உங்க வீட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு லேண்ட்லார்டோ அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரோ கொடுத்துட்டு தான் செய்யணும் அப்படின்னு 17ல இருக்கு. இதுவும் புதுசு. அடுத்து இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராப்பர்ட்டி மேனேஜர். யாரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் நமக்கு தெரியணும் இல்லையா டெனண்ட்டுக்கு. அதனால ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் லேண்ட்லார்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் யாரு, அவருடைய பேர் என்ன, அவருக்கு வந்து அவருடைய ப்ரூஃப் என்ன, போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த டெனண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து அந்த நோட்டீஸே அவர் வாங்கிக்குவார். நீங்க தான் ப்ராப்பர்ட்டி மேனேஜரா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்குவார். இதுவும் புதுசு. அதே மாதிரி ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி மேனேஜர். அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜருக்கு என்னென்ன ரோல், அந்த டெனண்டா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் வாடகை மட்டுமல்ல, இந்த மாதிரி போய் இன்ஸ்பெக்ட் பண்றது மட்டுமல்ல, அது இல்லாமல் அவருக்கு ஒரு சில பொறுப்புகள் வந்து இந்த 19ல கொடுத்துருக்காங்க. இதுவும் புதுசு. அடுத்தது என்ன அப்படின்னா, செக்ஷன் 20 கட்டிங் ஆஃப் ஆர் வித்ஹோல்டிங் எசென்சியல் சப்ளை ஆர் சர்வீஸ். வாடகைக்கு எடுக்கிறவங்க ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஓனர் வந்து அந்த வீட்டில இருந்து அவனை காலி பண்றதுக்கு இன்டைரக்டா என்னென்னலாம் வந்து கட் பண்ண முடியுமோ, அதாவது அவர் குடியிருக்க முடியாத அளவுக்கு பேக்ரவுண்ட்ல என்னென்ன செய்கைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடாது. கட்டிங் ஆஃப் ஆர் வித்ஹோல்டிங் எசென்சியல் சப்ளை ஆர் சர்வீஸ் ரெண்டு தான். என்ன? இபி வாட்டர். இந்த இபி வாட்டர் தான் ரொம்ப அடமெண்ட் டெனன்சிக்கு வந்து ஒரு ஹார்ஷ் பனிஷ்மெண்டா வந்து லேண்ட்லார்டு வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இபி சர்வீஸை கட் பண்ணுவாங்க அல்லது வாட்டர் சர்வீஸை கட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து பேமெண்ட் அவங்க பேர்ல இருந்தாலும் இந்த சர்வீஸ் கனெக்ஷன் லேண்ட்லார்ட் பேர்ல இருக்கிறதுனால எனக்கு வேண்டாங்கன்னு எழுதி கொடுத்துருவாங்க. இல்லாட்டி நான் வேற ஏதோ பண்ண போறேன், இப்போதைக்கு கட் பண்ணுங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ப்ரொடெக்ஷன் டெனண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக இந்த 20 கொடுத்துருக்காங்க. இந்த 20யும் புதுசு இல்லை. ஓல்டு ஆக்ட் செக்ஷன் 17 இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ரீப்ரொடெக்ஷன் தான் இது. இதுல ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இது பூராமே வந்து ஓவராலா அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல. அடுத்தது ரீபொசஷன் அப்படின்னு, ரீபொசஷன் ஆஃப் தி பிரமைசஸ் பை லேண்ட்லார்ட் அப்படிங்கிற வார்த்தை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க வந்து எவிக்ஷன் ஆஃப் டெனன்ட் அப்படின்னு வரும் செக்ஷன் 10. செக்ஷன் 10ல வர்றதுதான் இங்க 21. Repossession of by the landlord. First reason, a tenant shall not be evicted during the continuance of tenancy agreement except in accordance with the provisions of subsection 2. During the tenancy period, நீங்க பண்ண முடியாது. அதுக்கு exception 2. The rent court may on application made. இந்த rent court, அங்க rent authority அப்படின்னு சொல்றது RDO. Rent court அப்படின்னு சொல்றது civil court. பழைய rent controller. Rent court may on an application made to it in manner as may be prescribed make an order for the recovery of possession of the premises on one or more of the following grounds, namely கீழ சொல்றாங்க. ஒன்னு என்ன?
that the landlord and tenant have failed to enter into an agreement under subsection 2 of subsection 4. அந்த மேண்டேட்டரியா இருக்கக்கூடிய அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை ரெண்டு பேரும் ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட கொடுக்கல பண்ணலன்னு சொல்லிட்டு லேண்ட்லார்டு வந்து இந்த கிரவுண்டில் நீங்க வந்து லேண்ட்லார்ட் ஆர் டெனன்ட் ரெண்டு பேருமே நீங்க வந்து எனக்கு வந்து காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். that the tenant has not paid the arrears of the full rent, அதாவது willful default. முதல்ல வர்றது 4ல வரக்கூடிய மேண்டேட்டரி, புதுசா வரக்கூடியதுல லேண்ட்லார்டு கேட்கக்கூடிய ஆப்ஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் willful default, arrears of rent அப்படிங்கிறது B. provided that no order for eviction of the tenant on account of default of payment of rent shall be passed if the tenant makes payment to the landlord or deposits with the rent court all arrears of rent including interest within 1 month of notice being served on him. Provided that further that this relief shall not be available again if the tenant defaults in payments of rent consecutively for 2 months in any 1 year subsequent to getting relief once. இது புதுசு. என்னன்னா உங்களுக்கு வந்து பழைய ஆக்ட் கீழே willful default வந்தது அப்படின்னு சொன்னால் lump sum payment amounts to willful default. இப்ப இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்ட் கண்ட்ரோல்ல நீங்க willful defaultல நீங்க வந்து எவிக்ஷன் கேட்டு போட்டீங்கன்னா நோட்டீஸ் சர்வ் ஆனதுல இருந்து 1 மாசத்துக்குள்ள அந்த அமௌண்ட்டை வந்து அவர் கட்டிடுறாரு, டோட்டல் அமௌண்ட்டை கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னால் இது வந்து அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டை கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த எவிக்ஷனுக்கு ஒரு கிரவுண்டா வராது, ஒரு எக்ஸப்ஷன் டெனன்ட்டுக்கு. willful defaultக்கு பில வந்து லேண்ட்லார்டு கேஸ் போடலாம். நோட்டீஸ் சர்வான் வந்து 1 மாசத்துல நான் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து willful defaultல கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற மாதிரி இந்த ப்ரொவிஷன் இருக்கு. அப்ப எப்படின்னா பேமெண்ட் ஆஃப் லம்சம் அமௌண்ட் டிஃபால்ட் அப்படின்ற கிரவுண்டு கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த willful default ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி எவிக்ஷன் ஆர்டர் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா 1 மாசத்துக்குள்ள கட்டிட்டா willful default இல்ல, 1 மாசத்துக்கு அப்புறம் கட்டினா அது willful defaultா கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டெனன்ட்டுக்கு ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இது ஒரு தடவைக்கு தான் பொருந்தும், சும்மா பண்ண முடியாது. provided further that this relief shall not be available again if the tenant defaults in payments of rent consecutively for 2 months in any 1 year subsequent to getting relief once. மேல சொல்லியிருக்கக்கூடிய அந்த 1 மாசத்து குஷன் பீரியட்ல நீங்க கட்டினதுக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய வருஷத்துல டெனன்சில வரக்கூடிய வாடகைய 2 மாசம் நீங்க தொடர்ந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அ willful defaulter அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துரும் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது that the tenant has after the commencement of this act parted with the possession of whole or any part of the premises without obtaining the written consent of the landlord. இது புதுசு. that the tenant has after the commencement of this act parted with the possession of whole or any part of the premises without obtaining the written consent. அதாவது ஒரு பகுதி முன்னாடி வீடு மட்டும் வாடகை கொடுத்துருக்காரு, பின்னாடி காலி இடம் இருக்கு, அந்த காலி இடம் அவர் கொடுக்கல, அந்த அக்ரிமெண்ட்ல அது இல்லை, ஆனா அவர் அதை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடம் இந்த பிரிமைசஸ்ல வராது. காரணம் என்னன்னா ரிட்டன் கன்சென்ட் அந்த லேண்ட்லார்டு கிட்ட வாங்கினாதான் அதுவும் அந்த பிரிமைஸோட சேர்ந்த இடமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷன் கிளாஸுக்கு இது எக்ஸப்ஷன். that the tenant has continued misuse of the premises even after receipt of notice from the landlord to stop such misuse. இது ஒரு கிரவுண்ட் இப்போ புதுசா. மிஸ்யூஸ் அப்படின்னா நீங்க என்ன பர்பஸுக்காக அதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு விரோதமா அந்த இடத்த அவர் வந்து பயன்படுத்துறாரு, அதை பயன்படுத்துறதை நீங்க தடுக்கணும், இந்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த மிஸ்யூஸை தொடர்ந்தால் அது எனி கைண்ட் ஆஃப் மிஸ்யூஸ் தொடர்ந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் ஃபார் எவிக்ஷன். மிஸ்யூஸ்னா என்ன அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க கீழே. என்க்ரோச்மெண்ட் ஆஃப் அடிஷனல் ஸ்பேஸ் பை தி டெனன்ட், நம்ம இடத்துல வேற இடத்துலயாவது இருக்கக்கூடிய டெனன்ட் ஆர் யூஸ் ஆஃப் ப்ரெமைசஸ் விச் காசஸ் பப்ளிக் நியூசன்ஸ் ஆர் காசஸ் டேமேஜ் டு தி ப்ராப்பர்ட்டி ஆர் இஸ் டெட்ரிமெண்டல் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி லேண்ட்லார்ட் ஃபார் an immoral ஆர் இல்லீகல் பர்பசஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த மிஸ்யூஸ் ஆஃப் தி ப்ரெமைசஸ் அப்படின்றது. வீட்டு வாடகைக்கு கொடுத்துட்டு வாடகைக்கு வந்து குடியிருக்கிறது, குடும்பத்தோட குடியிருக்கிறது கொடுத்துட்டு நீங்க அங்க வந்துட்டு
வேற ஏதாவது அதை தவிர வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன காரணத்தினால லேண்ட்லார்டுக்கோ மற்றவங்களுக்கோ பாதிப்பு ஏற்படக்கூடியதா இருக்கு, அதை நீங்க நிறுத்துங்க நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் கண்டினியூ பண்ணா இட்ஸ் எ கிரவுண்ட் ஃபார் எவிக்ஷன். ரீபொசஷன் புது வார்த்தை யூஸ் பண்ணணும்னா that the premises or any part thereof are required by the landlord for carrying out the repairs and building or rebuilding or additions or alterations, demolitions which cannot be carried out without the premises being vacated. மேலே சொன்னக்கூடிய demolition and reconstruction and repairs டெனண்ட்டை காலி பண்ண முடியாமல், அந்த இடத்துல இருந்து காலி பண்ண முடியாம அந்த ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணம் இருந்தால் அப்போ வந்து நீங்க அது வந்து demolition and reconstruction சொல்லுவோம். பழசுல அது செக்ஷன் 14ல வரும், பழைய செக்ஷன் 14ல வரும். அதே மாதிரி 15ல சொன்ன ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம்னு அதுவும் இங்க கொடுத்துருக்காங்க. provided that the re-entry of the tenant after such repairs, building, rebuilding, addition, alteration or demolition shall be allowed only when it has been mutually agreed between the landlord and tenant and the new tenancy agreement has been submitted with the rent authority. அந்த காலி பண்ணும் போதே அவர் வந்து demolition and reconstruction பண்ணிட்டப்பா, நான் வந்து இப்போ 3 கடை வச்சிருக்கேன், இதை கடை பூரா வீணா போச்சு, நான் இன்னும் கொஞ்சம் கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 6 கடை கட்ட போறேன், 6 கடை கட்ட போகும்போது நான் உனக்கு ஒரு கடை நான் உனக்கு வாடகை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருந்து அவர் காலி பண்ணாருன்னா அவர் டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு கடையை வாடகைக்கு வந்து அவர் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை 4 கீழே வரணும். புதுசா வந்து அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Provided further that the re-entry of the tenant shall not be allowed in the absence of such mutual agreement submitted with the rent authority, and also in cases where the tenant has been evicted under the orders of the rent court. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் இல்லாட்டினாலும் ரெண்ட் கோர்ட் வந்து எவிக்ஷன் கொடுக்கும்போது நீங்க ஒரு கடை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது லேண்ட்லார்ட் வந்து பைண்ட் பண்ணி அதுக்கு உண்டான அக்ரிமெண்ட்டை எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கடையை வந்து வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறது. That the premises or any part thereof required by the landlord for carrying out the repairs, building, rebuilding, additions, and the alteration and demolition for change of its use as a consequence of change of land use for the competent authority. அப்படின்னா முதல்ல demolition and reconstruction, இப்போ வந்து அவர் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பில்டிங்கே வந்து சேஞ்ச் பண்றாரு. அந்த பர்பஸ் வந்து அவர் வந்து required for the landlord carrying out the repairs for building, rebuilding, additions, alterations or demolition for change of its use as a consequence of change of land used by the competent authority. அதாவது உங்களுக்கு வேகன்ட் சைட்டா கொடுத்துருப்பாங்க, நீங்க அதுல ஒரு ஷெட் போட்டிருப்பீங்க. இப்ப அவருக்கு வந்து அதுல வந்து ஒரு பெரிய மல்டி ஸ்டோரிட் பில்டிங் கட்டி நான் வந்து வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொல்லி அந்த ரீசன்ஸை சொல்லி நான் வந்து எவிக்ஷன் வந்து கேட்கலாம். அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய கிரவுண்ட். இந்த premises for part of என்ன பர்பஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றதுல ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது G, the premises let for residential or non-residential purpose are required by the landlord for occupation of residential or non-residential purpose for himself or for any member of his family or for any person for whose benefit the premises were held. Own use and occupation regarding commercial as well as residential building. Own use and occupation கேட்டுக்கலாம். That the tenant has given in writing notice to quit. In consequence of that notice, the landlord has contracted to sell the accommodation or has taken any other step as a result of which his interest would seriously suffer if he is not put in possession of that accommodation. இது ஒரு நியூ கிரவுண்ட். என்ன அப்படின்னா லேண்ட்லார்ட் வந்து நோட்டீஸ் டு குவிட் கொடுத்துட்றாங்க. நோட்டீஸ் டு குவிட் கொடுத்ததுக்கு அப்புறமா கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் விற்கணும், நீங்க வெக்கேட் பண்ணாதான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நோட்டீஸ் டு குவிட் கொடுத்துட்டு அவர் காலி பண்ணல அப்படின்னு சொன்னால் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்க போறேன், நோட்டீஸ் டு குவிட் கொடுத்துட்டேன், அதனால இந்த விற்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நான் பொசிஷன்ல இருந்தா தான் விற்க முடியும், அதனால எனக்கு ரீபொசிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ல கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நியூ கிரவுண்ட்ஸ். முதல்ல வந்து 3 கிரவுண்டு, வில்ஃபுல் டிஃபால்ட், அடுத்தது வந்து டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷன். இந்த 3 தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி கிரவுண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த 3 தவிர சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் அனைத்துமே இந்த புதுசா வரக்கூடிய இந்த ஆக்ட்ல லேண்ட்லார்ட் வந்து இந்த காரணத்துக்காகவும் அவர் வந்து
ரீபொசஷன் கேட்கலாம் அப்படின்னு அடிஷனா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 21Gல வந்து 21Gங்கிறது என்ன அப்படின்னா சொத்தை வந்து விற்கணும், சொத்தை நான் வந்து விற்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து அவரை வந்து எவிக்ஷன் ரீபொசஷன் வந்து நான் கேட்கறேன் அப்படின்னு சொன்னால் ரெசிடென்ஷியல் பர்பஸா இருந்தா 1 மாசமும், நான் ரெசிடென்ஷியல் பர்பஸா இருந்தா 3 மாசத்துலயும் வந்து அந்த ஆர்டர்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 22ல ஸ்பெசிபிக்கா டைம் பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த எவிக்ஷன் வந்து நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எஸ்பெஷலி ஃபார் 21 இந்த ஜில வர்றதுக்கு. ரெசிடென்ஷியல் ஆர் நான் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு வரக்கூடிய அந்த ஜில வர்றதுக்கு அவங்க வந்து பிக்ஸ் பண்றாங்க, அந்த டயத்தை வந்து பிக்ஸ் பண்றாங்க. இது சொந்தமா வேணும், அவங்களுடைய கிட்ஸ் அண்ட் கின்ஸுக்கு வந்து ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்து டைம் இல்லாமையே வந்து எவிக்ஷன் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 22ல வந்து சப் கிளாஸ் ப்ரொவிஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு பசங்க சொந்தக்காரங்களுக்கு, சொந்த பையன் பொண்ணு ஒய்ஃப் அவங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், இன்னொன்னு அடுத்த ரிலேட்டிவ்ஸ்க்கு வரக்கூடிய அந்த கான்செப்ட்ல வேணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் கேட்டகரிக்கு வந்து ஒரு டைம் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு டைம் இல்லாம எவிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 21 subclass 2G where the landlord recovers possession of any premises from the tenant under class G of subsection 2 of subsection 21, the landlord shall not accept with the permission of the rent court obtained in the manner as may be prescribed relet whole or part of the premises within 3 years from the date of obtaining such possession. அதாவது ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு நான் வாங்கிட்டு திரும்ப நான் அந்த கட்டடத்தை the landlord relets his premises without permission of the rent court, he shall be liable to penalty as may be prescribed legal part of the premises within 3 years. அதாவது ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு நான் வேணும்னு வாங்கிட்டு 3 வருஷத்துக்கு உள்ள நான் அந்த இடத்த, நான் ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு வாங்கின இடத்த நான் திரும்பி வாடகைக்கு 3 வருஷத்துக்கு விடக்கூடாது. இது புதுசு, விடக்கூடாது. From the date of obtaining possession, and if the landlord relets his premises without permission of the rent court, 3 வருஷத்துக்குள்ள நான் விடக்கூடாது. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கண்டின்ஜென்சில நான் ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு வாங்கினேன், பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல என்னால இந்த இடத்த வந்து திரும்பி வாடகைக்கு வந்து நான் விடணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தன்னிச்சையா நான் விட முடியாது. கோர்ட் ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு ஆர்டர் போட்டுருச்சு அப்படின்னா 3 வருஷம் நம்ம அதுல இருக்கணும். 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் வாடகைக்கு விட்டா விடலாம். 3 வருஷத்துக்குள்ள விடல, 3 வருஷத்துக்கு உள்ள வாடகைக்கு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ரெண்ட் கோர்ட்ல இந்த செக்ஷனுக்கு கீழே பர்மிஷன் வாங்கி, அந்த பர்மிஷனுக்கு வாங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு வாங்கின இடத்த நீங்க வாடகைக்கு விடலாம். He shall be liable to penalty imposed by the rent court which shall not be more than 25,000 rupees. ஃபைன் மாதிரியே பண்றாங்க. அந்த ஓன் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு வந்து இடத்த வாங்கிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த வந்து வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா, கோர்ட்டுடைய பர்மிஷன் இல்லாமல் வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா கோர்ட் வந்து 25,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்த ரூல் வந்து இதுக்காக ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த இதுல, அந்த புது ஆக்ட்ல. அது வந்து செக்ஷன் 6ல வரும். இந்த இதுல வந்து பர்மிஷன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது வந்து அதுல கொடுத்துருக்காங்க. அந்த இதுல ஒருத்தர் வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் இருக்கு, அதுல ஒரு வாடகை இருக்காரு, அந்த இடத்த அவர் வந்து வித்துறாரு அப்படின்னா புதுசா வாங்கினவங்க உடனடியா நீங்க அதை அவங்கள போய் காலி பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியாது. அந்த டியூரிங் தி பீரியட் ஆஃப் டெனன்சி, இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் கிட்ட அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த காலம் இருக்கிற வரைக்கும் புதுசா வந்த ஓனர் வந்து அவங்கள வந்து அந்த பீரியடுக்குள்ள காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 3.
provided that if prior to such transfer the tenant had not entered into tenancy agreement with the previous landlord, then the landlord and the tenant shall enter into a agreement. இது வந்து பழைய ஆக்ட் படி நீங்க வந்து லேண்ட்லார்ட் டெனன்ட் அக்ரிமெண்ட் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து டெனன்சி பீரியடுக்குள்ள நீங்க காலி பண்ண முடியாதுன்னா புதுசா கிரயம் வாங்கினவர், அந்த வாடகைதாரரோட கிரயம் வாங்கினவர் இந்த ஆக்ட் கீழே 4ல புதுசா அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அப்படிங்கிற 4(2)ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். இந்த இதுல என்னன்னா புதுசா காம்பன்சேஷன் அப்படி இது ஒரு புது செக்ஷனா கொடுத்திருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு வகையில டெர்மினேட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ அல்லது நோட்டீஸ் டு குவிட் கொடுத்ததுக்கு அப்புறமாவோ அல்லது கோர்ட் வந்து ரீபொசஷனுக்கு வந்து ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமாவோ அவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு சொன்னால் யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு அந்த அக்ரீடு ரெண்ட் என்னவோ அந்த ரெண்ட் மாதிரி 2 பங்கு மந்த்லி ரெண்ட் ஃபார் தி யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் பிரிமைசஸ் பை தி டெனன்ட் டபுள் தி மந்த்லி ரெண்ட். இப்போ 5000 ரூபான்னா நோட்டீஸ் டு குவிட் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டினியூ பண்றாங்க, கோர்ட் ரீபொசஷன் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா கண்டினியூ பண்றாங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த இதுல வந்து டெனன்சி பீரியட் வந்து டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காம்பன்சேஷன் மந்த்லியில இருக்கக்கூடிய அமௌண்ட் ரெண்ட்டை வந்து 2 பங்கா அவங்க கிட்ட இருந்து யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு வாங்குறதுக்கு லேண்ட்லார்டுக்கு வந்து இந்த 23ல வந்து அவங்களுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க. இந்த ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்ங்கிறது 24ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் 3 மந்த்ஸ் என்ன வாங்கியிருக்கீங்களோ அதுல பாக்கி இருந்துன்னா அதை கழிச்சுக்கிட்டு 1 மாசத்துக்குள்ள கொடுக்கணும். அப்படி 1 மாசத்துல கொடுக்கல அப்படின்னா 8% இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டும் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 8% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் பேமெண்ட் ரெண்ட் டியூரிங் தி எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் இதான் 1125ல வந்து அதை வாங்காட்டி நீங்க வந்து ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ஃபேர் ரெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், டெபாசிட் பண்ணணும். இங்க என்னன்னா எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்ல இருக்கும்போது கோர்ட்ல வந்து நீங்க வந்து ரெண்ட் டெபாசிட் பண்றதுங்கிறது 25. அது 4, இது ஓல்ட் ஆக்ட் செக்ஷன் 11. இந்த இது 26ல வந்து பர்மிஷன் டு பில்ட் அடிஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸிஸ்டிங் டெனன்சி இருக்கும் போதே ரெண்ட் கோர்ட்ல வந்து பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து இருக்கும் போதே வந்து பண்ணி கொடுக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அதுக்கு வந்து கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரெண்ட்டுக்கு டெனன்சிக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க வந்து ரெண்ட் கோர்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு நாங்க கட்டிக்கிறோம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்க குடியிருக்கோம் நீங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாட்டினா கூட ஒரு கட்டக்கூடிய சூழ்நிலையில ஒரு லேண்ட்லார்ட்னால கட்ட முடியாம போகும். அதுக்காக இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 26ல கோர்ட்லயே ஒரு பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துலதான் நாங்க வந்து அடிஷனல் பில்டிங் வந்து நாங்க வந்து கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கியே நீங்க வந்து லீகலா வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இதுவும் புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிகார்டிங் தி வேக்கன்ட் சைட். இந்த வேக்கன்ட் சைட்டை பொறுத்த அளவுக்கும் வந்து பில்டிங்ஸ் அண்ட் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வரும்போது பில்டிங்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த இப்போ வந்து இந்த 27ல வேக்கன்ட் சைட், அந்த வேக்கன்ட் சைட்ல எப்படிலாம் நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டெம்பரரியாவோ அல்லது வேற எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து அந்த வேக்கன்ட் சைட்டை வந்து உபயோகப்படுத்திக்கலாம், அந்த உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டெனன்சி அக்ரிமெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ல வேக்கன்ட் சைட்டை பொறுத்த அளவுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 27ல வந்து ஸ்பெசிபிக்காவே கொடுத்துருக்காங்க. எப்பப்போ வந்து எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வேக்கன்ட் சைட்டை நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 28ல வேக்கன்ட் பொசஷன் டு லேண்ட்லார்ட் அப்படின்னு, அதாவது ரீபொசஷன் அப்படிங்கிற அந்த ஆர்டர் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுல யாரெல்லாம் குடியிருக்காங்களோ அதை யாரெல்லாம் வந்து அந்த டெனன்சில வந்து இருந்துட்டு இருக்காங்களோ 21(3)ல அந்த ஆர்டர் பாஸ் பண்ற ரீபொசஷன் ஆர்டர் அவங்க எல்லாத்தையுமே வந்து பைண்ட் பண்ணும் அப்படின்னு ஓவராலா ஒரு கன்சாலிடேட்டட் அந்த ஆர்டருடைய எஃபெக்ட் எப்படி அப்படிங்கிறதையும் 28ல வந்து சொல்லியிருக்காங்க. நான் இருந்தேன் நீ இல்ல, இந்த ஆர்டர் என்னை பைண்ட் பண்ணும் அவரை பைண்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து
சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு நீங்க கொடுத்துருக்கும் போது ஆள் வந்து மாறி போயிருக்கலாம். ஆள் மாறி போய் அவங்க வந்து இருக்கும்போது நீங்க அவங்க தான் போட்டீங்க, நீங்க ஆர்டர் எங்க பேர்ல வாங்கிருக்கீங்க, பொருந்தாது அப்படின்றது இல்லை. அந்த 21(3)ல யாரெல்லாம் வந்து அதுல இருக்காங்களோ அந்த ரீபொசஷன் ஆர்டர் அவங்க எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு ஒரு ரைடர் கிளாஸா வந்து 28 கொடுத்துருக்காங்க. டெனன்ட் வந்து டியூரிங் தி பீரியட் ஆஃப் டெனன்சி வந்து நான் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் லேண்ட்லார்டுக்கு 1 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 29. அதுதான் வந்து வேக்கன்ட் பொசஷன் ரிகார்டிங் தி பொசஷன் பை தி டெனன்ட். அவரே கொடுத்துட்றாரு அப்படின்னு சொன்னால் லேண்ட்லார்டு அப்ரூப்டா கொடுத்துட்டும் போக முடியாது. 1 மாசம் வந்து அவர் நான் அந்த மாதிரி அடுத்த மாசம் நான் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெனன்ட் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த 1 மாசம் நோட்டீஸ் வந்து டெனன்ட் வந்து லேண்ட்லார்டு கொடுக்கணும். அந்த இதுல இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது சாப்டர் 4 செக்ஷன் 30. அவர் தான் ஆர்டிஓ இதுக்கு கீழே தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ரெண்ட் கோர்ட் அப்படிங்கிறது வந்து 32ல கான்ஸ்டியூட் பண்ணி அதுல வந்து கொடுக்குறாங்க. அவங்க பாஸ் பண்ண ஆர்டர் பேருக்கு வரக்கூடியது அப்பீல் அப்படிங்கிறது வந்து சப்கோர்ட்ல வந்து வந்துருது. ஜூரிசேஷன் ஆஃப் தி ரெண்ட் கோர்ட் அப்படிங்கிறதும் ட்ரிபியூனல் ஆஃப் தி ரெண்ட் கோர்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தந்த ரெண்ட் கண்ட்ரோலருக்கு வரக்கூடியதுக்கு வந்துருது. இப்ப என்ன, இப்போ ஒரு ரெண்ட் அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டர் பேர்ல யாராவது இடருற்று இருந்தால் அவங்க ரெண்ட் கோர்ட்ல அந்த ஆர்டர் பேர்ல அப்பீல் போட்டுக்கலாம். அது ஒரு புது ப்ரொவிஷன் இதுல இருக்கு. அதாவது ரெண்ட் கோர்ட் ஆர்டர் போட்டா அப்பீல் வந்து சப்கோர்ட். ரெண்ட் அத்தாரிட்டி ஆர்டர் போட்டதுல உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருந்தது அப்படின்னா ரெண்ட் கோர்ட்ல நீங்க வந்து அதை சேலஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்ட் கோர்ட் அப்படிங்கிறது ரெண்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிபிசில ஆல்மோஸ்ட் என்ன வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த எல்லா ப்ரொவிஷன்ஸும் வந்து 37ல அந்த ட்ரிபியூனலுக்கும் அந்த அப்பலேட் அத்தாரிட்டிக்கும் அந்த கோர்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாமே எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் செட்டிசைட் பண்றது, சம்மன் பண்றது, டாக்குமெண்ட் வந்து வாங்குறது, கமிஷன் இஷ்யூ பண்றது, லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கறது, எவிடன்ஸ் வந்து அஃபிடவிட்ல வந்து வாங்குறது, இது எல்லாமே வந்து ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வந்து இருக்கோ அது எல்லாமே வந்து அந்த ரெண்ட் கோர்ட்டுக்கும் அப்பீல் ட்ரிபியூனலுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டரை பொறுத்தளவுக்கு எக்ஸிக்யூட் பண்றது 39. எக்ஸிகியூஷன் ஆஃப் தி ஆர்டர் அப்படிங்கிறது வந்து 39ல வந்து இதுல வந்து என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அதை எக்ஸிக்யூட் பண்றது எப்படி அப்படிங்கிறது 39ல நம்ம எக்ஸிகியூஷன் ஸ்பெசிபிக்காவே வந்து தி ஆக்ட் கண்டைன்ஸ் டோட்டலா இருக்கக்கூடிய ராங் அண்ட் ரெமெடி ரெண்டுமே இந்த வந்து செல்ஃப் கண்டெய்ன்டு கோடா வந்து இதுல வந்து கொடுத்துட்றாங்க. 39ல தான் வந்து ஆர்டர் என்ஃபோர்சபிலிட்டி ஆஃப் தி ஆர்டர் பாஸ்ட் பை தி ரெண்ட் கோர்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றாங்க. ஜூரிசெக்ஷன் ஆஃப் தி சிவில் கோர்ட், லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்சி அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா சிவில் கோர்ட், ஜெனரல் சிவில் கோர்ட் வந்து பார்டு அப்படின்னு சொல்லிட்டு 40ல வந்து சொல்லிடுறாங்க. முதல்ல வந்து ரெண்ட் கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரெண்ட் கோர்ட்ல வந்து கேஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பிக்சட் கோர்ட் ஃபீஸா வந்து ஒட்டுவோம். முதல்ல வந்து கோர்ட் ஃபீஸ், இப்போ இதுல வந்து கோர்ட் ஃபீ வந்து 41ல சொல்றாங்க. RLTOP செக்ஷன் 41ல கோர்ட் ஃபீஸ் பத்தி சொல்றாங்க. கோர்ட் ஃபீ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட நீங்க அந்த அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு வந்து 20 ரூபா கோர்ட் ஃபீஸ். நம்ம என்ன ஐஏ ஓட்டுறோமோ அந்த கோர்ட் ஃபீஸ் ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்காக கொடுக்கறது. அதே சமயம் நீங்க எவிக்ஷனுக்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க ரெண்ட் கோர்ட்ல நீங்க வந்து ரீபொசஷனுக்கு இல்ல மத்த இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ரெமெடி கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை வந்து அப்ளிகேஷனா ட்ரீட் பண்ணும். அதாவது ஓபியா வந்து ட்ரீட் பண்ணாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சப்கிளாஸ் 2ல தி அப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி ரெக்கவரி ஆஃப் பொசஷன் மேட் டு தி ரெண்ட் கோர்ட் அண்ட் தி மெமரண்டம் ஆஃப் அப்பீல்ஸ் presented before the rent tribunal shall be treated as suits between the landlord and tenant for the purpose of computation of the court fee அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 40 of the court fees actல நீங்க வந்து கோர்ட் ஃபீஸ் ஒட்டி இந்த சூட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல ஒரு புதுசு.
முதல்ல வந்து ஓபியா ட்ரீட் பண்ணி 20 ரூபா வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து ஆர்சி ஓபியா கொடுப்போம். இப்ப இதை வந்து சூட்டா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. சூட்டா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்சிக்குன்னு தனியா கோர்ட் ஃபீஸ்ல செக்ஷன் 40, என்னுடைய ஞாபகத்துல சொல்றேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இன் கோர்ட் ஃபீஸ் ஆக்ட். அதுல பாத்தீங்கன்னா ஒன் இயர் ரெண்ட்டுக்கு நீங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த 3% ஒட்டி நீங்க வந்து இந்த சூட்டு போடணும். ரீபொசஷனுக்கு வந்து அந்த செக்ஷன் 21ல சொல்லியிருக்கக்கூடிய எனி ரீசன்ஸ்ல நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ரீபொசஷனுக்கு போடுறீங்க ரீசன்ஸ், அந்த அதுல சொல்லிருக்கக்கூடிய எந்த காரணத்துக்காக நீங்க ரீபொசஷன் கேட்டாலுமே சூட்டா ட்ரீட் பண்ணி 40ல கோர்ட் ஃபீஸ் ஓட்டணும் அப்படின்னா 1 இயர் ரெண்ட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கு உண்டான 3% ஒட்டி நீங்க வந்து இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுல சொல்லியிருக்கக்கூடிய பொது ஒரு கோர்ட் ஃபீஸை பொறுத்த அளவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 45ல வந்து சொல்றாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளஸ் எனாக்டிங் ஆஃப் ரூல்ஸும் வந்து இதுல வந்து எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 47ல வந்து இந்த தமிழ்நாடு பில்டிங்ஸ் அண்ட் லீஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு சேவிங் ரைடர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 2 டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பெண்டிங் சூட்ல இது வந்ததுனால இந்த இந்த ஆக்ட் வராமையே பழைய ஆக்ட்லயே டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் வித்ட்ரா பண்ணிட்டு புது ஆக்ட் கீழே நாங்க வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய என் புக்ல சொல்லியிருக்கக்கூடிய டைம் 180 நாள் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு ஆக்ட் என்போர்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து 180 நாள்ல வித்ட்ரா பண்ணிக்கிட்டு புதுசா நீங்க வந்து போடலாம். புது என்போர்ஸ்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய 21ல சொல்லக்கூடிய அந்த காரணங்களை வச்சு போடலாம். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 270 நாள் ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு என்போர்ஸ்மெண்ட்ல இருந்து 180 நாள், இன்னொன்னு ஆக்ட் வந்ததுல இருந்து 270 நாள். இதுவும் இப்ப சார் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய புக்ல நான் சொல்றேன், இதுக்கும் ஏதாவது டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்க இந்த புது ஆக்ட்ல வேற இதுக்கு அப்புறமா அமெண்ட்மெண்ட் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அந்த டயத்தை நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப இதுல சொல்லி இருக்கிறது வந்து வித்ட்ராயல் அண்ட் ஃபைலிங் ஆஃப் நியூ அப்ளிகேஷன் அண்டர் தி TLROP அப்படின்னா 180 நாள், ஒரு 270 நாள். இது வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இஃப் எனி அமெண்ட்மெண்ட் ஹஸ் பீன் சப்சிக்வென்ட்லி மேட் ஆஃப்டர் 2019. இதுல வந்து உங்களுக்கு ப்ரோஃபார்மா வந்து இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன கிரவுண்டு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன நம்ம வந்து நம்ம ப்ளீடிங்ஸ்ல வந்து சொல்றோமோ அதுக்கு உண்டான அந்த ப்ளீடிங்ஸை வந்து கொடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி வந்து அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபார்ம் 1 அப்படிங்கிறதுல தான் வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க ப்ரோஃபார்மா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரி ஆஃப் டெனன்சி அந்த ரிஜிஸ்டர் பண்ணது வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா லேண்ட்லார்டோ டெனன்ட்டோ வந்து இன்டிமேட் பண்ணணும், அந்த ரெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும். அது எப்படி இன்டிமேட் பண்ணணும்னு ஃபார்ம் நம்பர் 2 அப்படிங்கிறதுலயும் வந்து அந்த ரூல்ல சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் 5 சப் கிளாஸ் 1ல வந்து டெர்மினேஷனை சொல்லணும், அதுக்கு என்ன ஃபார்மட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் 2 வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெண்ட் கோர்ட்ல வந்து எப்படி அப்ளிகேஷன் கொடுக்கணும் ப்ரோஃபார்மா அப்படிங்கிறது ரூல் 6ல வந்து பிஃபோர் ரெண்ட் கோர்ட் என்ன ரீசன் சொல்லி நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு ப்ரோஃபார்மா வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோடுல வந்து என்னென்ன சூட் வந்து எப்படி எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்து ப்ரோஃபார்மா கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஆக்ட்ல ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ரோஃபார்மாஸ் வந்து ஃபுல்லாவே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலா நீங்க வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ப்ரொவிஷன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்ன அந்த ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் அப்படிங்கிறது தான் வந்து மெஜாரிட்டியா இருக்குது. அந்த மெஜாரிட்டியா இருக்கிறதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டெனன்ட் அப்படிங்கிறது வந்து 4ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது, RDO கொடுக்கணும், நம்பர் வாங்குறது, அதுக்கப்புறமா
21ல சொல்லியிருக்கக்கூடிய ரீசன்ஸ்ல வரக்கூடிய அந்த எவிக்ஷனுக்கு உண்டானது. அதுக்கப்புறமா இந்த கோர்ட் ஃபீஸ் என்ன வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து ஒட்டணும் அப்படிங்கிறது, இது இந்த இந்த இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த அந்த டெனன்ட் வந்து இது லேண்ட்லார்ட் வந்து ரிட்டர்ன் ரெசிப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அட்வான்ஸ் வந்து 3 months தான் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதும், அந்த அட்வான்ஸை ரீபோசஷன் ஆர்டர் ஆனதுல இருந்து அல்லது எவிக்ட் பண்ண ஆனதுல இருந்து அல்லது நோட்டீஸ் ஆனதுல இருந்து 1 மாசத்துல திருப்பி கொடுக்கணும் அல்லது 8% இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா காம்பன்சேஷன் டபுள் தி மந்த்லி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே வந்து இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த நியூ ஆக்ட்ல வரக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ். இதுதான் வந்து ஓவராலா நீங்க வந்து ஒரு ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து ஓல்டு ஆக்டும் நியூ ஆக்டும் ஒன்று, செக்ஷன் மட்டும் வேற. மற்றபடி ஒரு சில அடிஷன்ஸ் வந்து இந்த நியூ ஆக்ட்ல வந்து லேண்ட்லார்டுக்கு சாதகமாகவும் கொடுத்துருக்காங்க, டெனண்ட்டுக்கு சாதகமாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் திஸ். இது இப்பவும் அது சம்மரி ப்ரொசீஜராக தான் ட்ரீட் பண்ணணும். At the time of delivering the orders or the judgment, you need not frame any issues regarding this aspect. It has to be considered only for point for consideration. பார்த்துட்டு நீங்க வந்து இதை பொறுத்தளவுக்கு வந்து எப்படி வந்து இந்த ஆக்டுக்கு கீழே இந்த ப்ரொவிஷன்ஸ் இந்த இதுல வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுமோ நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் செலக்ட் ஆகி நீங்க உங்களுக்கு வந்து இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதக்கூடிய வந்ததுனாலும் இதுதான் ஏரியா. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, புதுசுல கேட்டாலும் இதே தான், பழசுல கேட்டாலும் ஆல்மோஸ்ட் இதுதான், ஒரு சில சேஞ்சஸை தவிர. மற்றபடி இந்த RCOP as well as the regulation of rights and responsibilities of the landlord act அப்படிங்கிறது வந்து இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்கா எதுவும் டவுட் இருக்குங்களா? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காம எங்களுக்காக எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். சார் இந்த புத்தான்னு ஒருத்தங்க வந்து ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டுருக்காங்க சார். கேட்க சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. மேம் கேளுங்க சார். ஒரு டவுட் சார். இப்போ இந்த RLTOPல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சிவில் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் பார் இருக்கு சார். அதே மாதிரி RCOPல ஸ்பெசிபிக்கா பார் இருக்குதா? என்ன செக்ஷன் அதுல சொல்லிருக்கு சார்? அது எப்படி கண்ட்ரோலர் வேற சிவில் கோர்ட் வேறையா இல்ல ரெண்டும் ஒன்னா? அது மாதிரி உள்ளதை சொல்லுங்க சார். மேடம், RCOP பொறுத்தளவுக்கு சிவில் கோர்ட்ன்ற கான்செப்டே வேற. அந்த சிவில் இதுல வந்து நீங்க வந்து இப்போ வந்து சிவில் கோர்ட்ல வந்து சிவில் கோர்ட் வந்து அவர் டிசைட் பண்றது அப்படின்ற அந்த ப்ரிசைடிங் ஆபீசருக்கு பேரு வந்து முன்சிஃப். அதே RCOPல அதே கோர்ட் அதே ஜட்ஜி வந்து சொல்றாரு அப்படின்னா அது அவருக்கு பேரு ரெண்ட் கண்ட்ரோலர். ரெண்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ கோர்ட். ரெண்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனல் டெசிக்னேட் ஆகுது. இட்ஸ் நாட் அ கோர்ட். அந்த ஃபங்க்ஷன் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பழைய ஆக்ட்ல. உங்களுக்கு பழைய ஆக்ட்ல நீங்க வந்தீங்கன்னாலுமே ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்சி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜூரிஸ்டிக்ஷன் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, எங்கெங்கெல்லாம் வந்து RCOP அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருப்பாங்க. அந்தந்த கவர்மெண்ட் அப்பப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், இதுக்கெல்லாம் வந்து RCOP அப்ளை ஆகும். வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு RCOP அப்ளை ஆகாது. ஆனால் வில்லேஜ் பஞ்சாயத்திலேயே செலக்ஷன் கிரேட் பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த செலக்ஷன் கிரேட் பஞ்சாயத்துக்கு RCOP அப்ளை ஆகும்.
ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்றது ஆர்சிஓபி அப்ளை ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்தந்த கோர்ட்டுக்கு வந்து அந்தந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வர போறீங்க. இப்போ சிவில் கோர்ட்டினுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ ஆர்சிஓபியில வந்து எனக்கு வந்து லேண்ட்லார்ட் டெனன்சி இருக்கு. இந்த லேண்ட்லார்ட் டெனன்சி இருக்கும்போது என்னைய வந்து ஃபோர்சிபிளா நீங்க வந்து, அதாவது இதுவும் டெர்மினேட் ஆயிடுச்சு, நான் ஹோல்டிங் ஓவர் டெனன்சில தான் நான் இருக்கேன். இதே சமயத்துல என்னைய லேண்ட்லார்டு வந்து ஃபோர்சிபிளா இந்த இடத்துல இருந்து டிஸ்போசஸ் பண்ண விரும்புறாரு அப்படின்னு சொன்னால், கேக்குதா? ஹலோ, ஆர்சிஓபில வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் லேண்ட்லார்ட் டெனன்ட் தான். நான் லேண்ட்லார்ட் டெனன்ட்டா இருக்கும்போது டியூரிங், அதாவது டெனன்சி முடிஞ்சு போச்சு, டெனன்சி முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவர் என்னை ஃபோர்சிபிளா டிஸ்போசஸ் பண்றாரு அப்படின்னா நானு ஆர்சிஓபி கீழே கோர்ட்டுக்கு வர முடியாது. ஏன்னா ஆர்சிஓபி இன்ஜங்ஷனை பத்தி பேசல. இந்த ரெண்டு ஆக்டுமே, பழைய ஆக்டும் புது ஆக்டும், இன்ஜங்ஷனை பத்தி பேசல. இப்போ இந்த இன்ஜங்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் சிவில் கோர்ட்டுக்கு தான் வரணும். நான் சிவில் கோர்ட்டுக்கு வந்து என்ன கேட்பேன், இந்த மாதிரி நான் அவர் லேண்ட்லார்டுங்க, நான் டெனன்ட்டுங்க, நான் இவ்வளவு ரூபா வாடகை கொடுத்துருக்கேன், இத்தனை வருஷமா நான் இருந்துட்டு இருக்கேன், இப்பவும் நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன், அவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரு வந்து இப்ப வாடகையை வாங்க மாட்டேங்கிறாரு, மணி ஆர்டர் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு, அக்கௌண்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்ப என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா இந்த சூழ்நிலையில அவர் வாடகை வாங்காம நீ வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்னை போலீஸ் வச்சு என்னை ஃபோர்சிபிளா டிஸ்போசஸ் பண்ண பாக்குறாரு அப்படின்னு நான் ஒரு என்னைய சட்டப்படிதான் அவர் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நானு சிவில் கோர்ட்ல தான் சூட்டு போட்டு இன்ஜங்ஷன் வாங்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில இது டெனன்ட்டுக்கு உண்டான ரெமடி. அதே சமயம் லேண்ட்லார்டுக்கு என்ன ரெமடி அப்படின்னா, நானு என்னைய இந்த மாதிரி ஒரு சட்டப்படி என்னை வந்து நீங்க எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன்னா, லேண்ட்லார்டு வந்து அங்க நான் அதெல்லாம் பண்ணலீங்க, அப்படிலாம் பண்ணல, அவர் ஹோல்டிங் ஓவர் டெனன்சில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா இன்ஜெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா சிவில் கோர்ட்டு கிராண்ட் பண்ணிடும். அங்க லேண்ட்லார்டுக்கு என்ன ரெமடி அப்படின்னா, அவரு எவிக்ட் பண்ணணும்னா பழைய 10 இப்போ புதுசு 21, அவருக்கு என்ன ரீசன்ஸ்ல ரீபொசஷன் வேணுமோ ஆர்சிஓபி அதே கோர்ட்ல ஆர்சிஓபி போடணும். இப்ப புரியுதா? சிவில் கோர்ட்டுக்கு உண்டான ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உண்டான சிவில் ஜட்ஜுக்கும் ஆர்சிஓபிக்கு உண்டான ரெண்டு கண்ட்ரோலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் புரியுதா? இன்னும் டவுட் சார், ரெண்டு அக்ரிமெண்ட் இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாட்டா அதுல வந்து நம்ம ரெண்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம RLTOP போக முடியுமா சார்? நீங்க இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா 21(1)A இருக்கு பாத்தீங்களா? 21(1)A நீங்க வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலனால இட்ஸ் a ground for eviction. It is a ground for eviction. 21(1)A அதானே? அடுத்தது தானே willful default. சரி சார், சூட்ல போகலாமா? இப்ப பதிவு செய்யல, அக்ரிமெண்ட் பதிவு செய்யல, அவன் 11 மாசம் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அவங்க வந்து வாடகை கொடுக்கல. ஆனா வாடகை கொடுக்கல இல்ல சார். முதல்ல இந்த அக்ரிமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? வரல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரமாட்டேன்றாங்கன்னா டெர்மினேட், அந்த நோட்டீஸ் இப்ப சொன்ன பாத்தீங்களா, நோட்டீஸ் டு டெர்மினேட் தி டெனன்சி கொடுக்கணும். நீங்க நோட்டீஸ் டு டெர்மினேட் தி டெனன்சி கொடுத்துட்டு அந்த கிரவுண்ட்ல நீங்க ரீபொசிஷன் வந்து ஆர்சிஓபி தான் போடணும், சூட் போட முடியாது, RLTOP தான் போடணும். சரி, அப்ப அவங்க வாடகை கொடுக்காது எவ்வளவு நாளுக்குள்ள போடணும் நம்ம? இதுல 4 எல்லாம் கிடையாது சார். இப்ப 3 வருஷம் ஆச்சு சார். இப்ப சார் இதுல 4 எல்லாம் கிடையாது. he is holding over the tenancy தானே? அதான் இப்பயும் நம்ம போடலாம்ல சார். இப்ப நீங்க வந்து சார் இப்ப ஹோல்டிங் ஓவர் தி டெனன்சினா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவருக்கு வந்து இப்ப டெனன்சி முடிஞ்சு போச்சு. ஆமா, டெனன்சி முடிஞ்சு போச்சு. அவரு வந்து வாடகையும் உங்களுக்கு வந்து கொடுக்கல. ஆனா அவர் வந்து அந்த பிரெமைசஸ்ல 3 வருஷமா இருந்துகிட்டு இருக்காரு.
அவரை திரும்பி வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வாடகை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வாங்கினாலும் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னா நீங்க இந்த RCOP-லயே அவருக்கு நான் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தேன், அவர் ரிஜிஸ்டர் பண்ண வரல, நான் அவருடைய டெனன்சி நான் டெர்மினேட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து 21(1)ல எனக்கு வந்து ரீபொசிஷன் கொடுங்கன்னு கேட்டுட்டு இப்ப அந்த காம்பன்சேஷன் இருக்கு பாத்தீங்களா, மந்த்லி ரெண்ட் டபுள் தி அமௌண்ட் கேட்கலாம்னு, அத நீங்க இதுலயே கேளுங்க. சரி சார், ஓகே சார், ஓகே சார். டபுள் தி அமௌண்ட் இதுலயே கேளுங்க. சரி சரி. இப்ப ஆல்ரெடி நம்மகிட்ட இப்ப வந்திருக்காங்க, ஆல்ரெடி லேண்டார்டே சூட் போட்டிருக்காங்க, பெர்மிஷன்ஸ் ஆஃப் வெக்கேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு சூட்டு, அதாவது வெக்கேட் பொசஷன் வெக்கேட் பண்ணு சொல்லி சூட் போட்டிருக்காங்க சார். சார் RCOP அப்ளை ஆகக்கூடிய ஊரா இருந்தால் சூட் வராது. சரி. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து, அந்த மாதிரி டவுன் பஞ்சாயத்து அவன் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான். எங்க அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு RCOP வராது. வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வராதா? வராது. வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வராது. நீங்க அப்ப வந்து எஜெக்ட்மெண்ட் இல்லாட்டி பொசஷனுக்கு தான் சூட் போடணும். டவுன் பஞ்சாயத்துக்கு, முனிசிபாலிட்டிக்கு, கிரேட் 1 முனிசிபாலிட்டிக்கு, கார்பரேஷனுக்கு, இதுக்குதான் வந்து RCOP அப்ளை ஆகும். அவங்க வந்து அதை கொடுத்துருப்பாங்க. சூட்டு தான் போடணும். வில்லேஜ் பஞ்சாயத்து RCOP அப்ளை ஆகாத இடத்துக்கு சூட்டு தான் போடணும். சூட்டு போடணும். வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு RCOP அப்ளை ஆகாது. ஆமா சார். அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு வரும்போது அதுல என்ன பண்றாங்க சார், ஒரு இது வைக்கிறான். அதாவது பஞ்சாயத்துன்னா அது செலக்ஷன் கிரேட் பஞ்சாயத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதுல பிரிக்கிறான், செலக்ஷன் கிரேட் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து செலக்ஷன் கிரேட் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி செலக்ஷன் கிரேட் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், அப்படி பிரிக்கிறான். ரெண்டை கலெக்ட் பண்ணோம்னா எப்படி சூட்ல தான் நம்ம இது பண்ணுமா? ஆமா சார். யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு சூட் தான் போடணும். நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து சூட் தான் போடணும். ஆமா, யூஸ் அண்ட் ஆக்குபேஷனுக்கு சூட் தான் போடணும். சரி சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். சார் ரொம்ப கால நேரம் அதிகமா எடுத்துக்கிட்டோம் சார். இது வகுப்பு இதோட இறுதியா முடிச்சுக்கலாமாங்க சார்? ஒரே ஒரு டவுட் சார். அடுத்த ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து நியூ ஆக்ட் படி எத்தனை மந்த்ஸ் போடலாம்னு சொன்னீங்க? எத்தனை மந்த்தா? ஆமா சார். எவ்வளவு நாள் போட முடியும்? இல்ல சார். அதாவது சார், முதல்ல நம்ம வந்து 11 மாசத்துக்குள்ளனா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க வந்து 1 மாசத்துக்கு நீங்க வந்து வாடகைக்கு விடுறீங்கன்னாலுமே ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட நீங்க அந்த அப்ளிகேஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா அது அப்படிதான் இருக்கு. அதுல வந்து இத்தனை மாசத்துக்கு வேணும், இத்தனை மாசத்துக்கு அப்புறமா தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்ன்றது இல்ல. வாடகைக்கு ஒரு பிரிமைசஸை விட்டால் 4A நீங்க கம்ப்ளை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்படிதான் இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். எல்லாரும் கிளியர் பண்ணிட்டோம். சாரி சார், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.